கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த அற்புதமான வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 43 சேனைகளின் தேவன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன், கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்திருந்தாரே. கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்திருந்தாரே. சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன், மனுஷனை படைத்து சுவாசத்தை கொடுத்து சாபத்தை நோக்கி சாத்தானை சார்ந்து ஜீவனை விட்டாரே. மனுஷனை படைத்து சுவாசத்தை கொடுத்து சோதனை வைத்தாரே. சாபத்தை நோக்கி சாத்தானை சார்ந்து ஜீவனை விட்டாரே. மகிமை தேவனை மறந்து மன்னார வாழ்வை ருசித்து, மகிமை தேவனை மறந்து மன்னார வாழ்வை ருசித்து சோரம் போனானே, சோரம் போனானே. பெற்று மரணத்திலிருந்து மோசம் போனானே. இருளில் இருந்து பயத்தில் வாழ்ந்து தேவனை தேடினானே. பாவத்தை பெற்று மரணத்திலிருந்து மோசம் போனானே. இருளில் இருந்து பயத்தில் வாழ்ந்து தேவனை தேடினானே. மகிமையின் தேவனை மறந்து மன்னார வாழ்வை ருசித்து, மகிமையின் தேவனை மறந்து மன்னார வாழ்வை ருசித்து சோரம் போனானே, சோரம் போனானே.
இயேசுவை கொடுத்து அன்பை காட்டி வாய்ப்பும் கொடுத்தாரே. சிலுவையில் அறைந்து கண்ணீர் விட்டு கையும் விட்டாரே. இயேசுவை கொடுத்து அன்பை காட்டி வாய்ப்பும் கொடுத்தாரே. சிலுவையில் அறைந்து கண்ணீர் விட்டு கையும் விட்டாரே. மகிமையின் தேவனை மறந்து மன்னாட வாழ்வை ருசித்து, மகிமையின் தேவனை மறந்து மன்னாட வாழ்வை ருசித்து, சோரம் போனாதே, சோரம் போனாதே. சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன், கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்து இருந்தாரே. கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை படைத்து மகிழ்ந்து இருந்தாரே. சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் தனசந்தானம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள எங்கள் பரலோகத்து வீட்டுக்கு எங்கள் பரம தந்தையே, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களை கொடுத்ததுக்காக கொடா கோடி ஸ்தோத்திரம் நன்றி நினைக்கிறப்பா. தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி மனுபுத்திரா எங்களையும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வர்றதுக்காக ஸ்தோத்திரப்பா. தந்தையே, இந்த நாளிலும் கூட உடைய தாசன் மூலியமாக கேட்க போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தகப்பனே எங்களுக்கு இந்த நாளிலே பிரயோஜனம் உள்ளதாக எங்களை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. பேச போற வார்த்தையிலே தகப்பனே எங்களுக்கு விருத்த சேரம் பண்ணி கொடுத்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலியமாக கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையை தந்து உடைய பரிசுத்தாவின் உதவியோடு நல்ல ஞானத்தோடு உற்சாகத்தோடு பலத்தோடும் தகப்பனே இந்த வார்த்தைக்கு முற்றிலுமாக செவிசாய்த்து நாங்கள் வாழ எங்கள் வேண்டும் நல்ல ஞானத்தையும் உற்சாக பல தரும்படியாக இந்த சிறு மன்றாட்டுகளையும் வேண்டுதலையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஜீவாதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசமான தேவனுடைய சர்வமும் சர்வஸ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரமாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிற என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களால் ஜீவனை இழந்த மனுஷ பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். அதனால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி நம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசத்தில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் நம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத நம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில்
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முதின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் அஜய் ரொனால்டோ அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்கான அனுதின பரலோக மன்னா செப்டம்பர் 21. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். விளக்கம்: சிறு மந்தையின் ஆடுகள் எவ்வித தீங்குக்கும் அஞ்சாமல் இருக்கும். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு அவர் பேரில் சார்ந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர் வாக்குத்தத்தத்தின்படி இவர் அவர்களுடன் எப்பொழுதும் இருக்கிறார். மரணம் மனித வாழ்க்கையில் ஒரு முடிவல்ல என்றும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளதென்றும் இவர்கள் அறிந்திருந்தபடியால் அவரிலே நிலைத்திருப்பார்கள். இதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இவர்கள் நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் பாடி தங்கள் இருதயங்களிலே அவரை துதிப்பார்கள். பொல்லாப்பு இவர்களை அணுகாது, ஏனெனில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு ஆளுகையும் செய்வார்கள். தேவன் இவர்களோடு இருக்கிறார். இதற்கான ஆதார வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள். ஏசாயா 54 வசனம் 3 முதல். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே நீ உன் நியாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பது மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாக செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைய நாளுக்குரிய காலை தியானம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம்.
நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்பது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய ஆராதனையை கலந்து கொண்டு தயவு செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் தியானிக்கப் போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் தூதர்களின் ஊழியம். தூதர்களின் ஊழியம் என்ற தலைப்பிலே தயவு செய்து கொடுக்கும்படி சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை நிமித்தமாக நாம் இந்த இடத்தில் ஒருவர் மீண்டும் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி தூதர்களின் ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற தலைப்பின் கீழ் ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 5633 பக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, தூதர்களுடைய வல்லமை என்னன்னு நம்ம பார்க்க போறது இல்லை, அது தனி சப்ஜெக்ட், அதை நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூதர்களை வைத்து தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். தூதர்களுடைய வல்லமையே கிடையாது, தூதர்களுடைய ஊழியத்தை வச்சு தேவன் எப்படி அவருடைய வல்லமையான செயல்களை நம்ம மத்தியில செயல்படுத்துறார் அப்படிங்கறத இந்த பாடத்துடைய ஒரு விஷயமா இருக்கும். ஆதார வசனம் 34 சங்கீதம் 7 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள நம்ம போலாம். வாசிங்க. சங்கீதம் 34 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சோ இந்த வசனத்தை நம்ம 3 பிரிச்சுக்கலாம். கர்த்தருடைய தூதன் அப்படிங்கறத இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போற கண்டென்ட். 2வது பாயிண்ட், அவருக்கு பயந்தவர்களை சூழ. எவருக்குன்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு. தேவனை பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. 3வது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, அவர்களை விடுவிக்கிறார். ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காப்பாற்றுவார் அப்படிங்கறத வசனம் தாவீது இப்ப நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. சோ இதை வச்சு நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஒரு விடை கண்டுபிடிக்க போறோம். அந்த விடை என்னங்கிறதுக்குரிய கேள்வியை இப்ப நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போடுறேன். 2 பிக்சர் இருக்கு. இந்த 2 படத்துலயுமே 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த தேவதூதர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அசீரியர்களுடைய பாளையத்தை தேவன் சொன்னாருங்கிறதுக்காக எசேக்கியா ராஜாவுக்காக ஒரு நைட்ல 1,85,000 பேரை சங்கரித்த ஒரு தூதன். அவரு தான் அந்த பக்கம் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு ஒரு தேவனுடைய தூதன். ஆனா புதிய ஏற்பாட்டுல பிலிப்பு கிட்ட போய் காசா பட்டணம் போகிற வனாந்தர் மார்க்கமாய் போன்னு சொல்லி இந்த கந்தக மந்திரிக்கு சப்ஜெக்ட் எடுக்க அனுப்பிச்சுட்டார் இல்லையா, அந்த தூதன். 2 பேருமே தூதன் தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற தூதன் புதிய ஏற்பாட்டுல வந்த தூதன், அந்த பக்கம் இருக்கிற தூதன் பழைய ஏற்பாட்டுல வந்த தூதன். 2 பேருமே செஞ்ச வேலை தேவனுடைய வேலை தான். கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டுல வந்த தூதன், அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றார்? இந்த பக்கம் இருக்காருல ஒரு தூதன் புதிய ஏற்பாட்டுல, அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? யாருக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க அப்படிங்கறத கேள்வி. பதில் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா மத்தியான பஸ்ல இப்பவே பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிருவேன் நான். அவரு தேவனுக்கு, இவர் 2 பேருக்குமே தேவனுக்கு தான் அழைச்சாங்க. சரி, பார்க்கலாம் இது சரியா என்பதை நம்ம பாடத்துடைய கடைசியில் நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்க பதிலாக நான் இதை எடுத்துக்கிறேன், எடுத்து பாடத்துக்குள்ள போலாம் இப்ப நம்ம. சோ இது 2மே காட்ஸ் பவர் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே விசுவாசிச்சிருக்கிறோம். பட் நான் கேட்ட கேள்வியில ஒரு நுணுக்கம் இருக்கு,
அதைத்தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம்னா, தேவன் இந்த தூதர்களை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாருன்னா அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றாரு. இப்ப தேவன் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தூதர்கள் மட்டும்தான் யூஸ் பண்றாருன்னு இல்ல, நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. அதுல தூதர்கள் ஒரு முக்கியமான ஊழியத்துல பண்றாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் தேவனுக்காக அவர் திட்டத்தை செயல்படுத்த வேலை செய்துன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயற்கை சொல்லாமா, நேச்சர். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாதகமா தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் எதிரிகளை வீழ்த்துறதுக்கு கிளைமேட்டே மாத்துவார். பாத்திருக்கீங்களா? திடீர்னு இருட்டாயிரும், எதிரிகளுக்கு மட்டும் கண்ணு தெரியாது. அப்ப நேச்சருங்கிற விஷயத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா யூஸ் பண்றாரு. அடுத்தது அவருடைய வசனம் கண்டிப்பா யூஸ் ஆகுது. தேவன் கிளியரா சொல்லிட்டார், நான் அனுப்பின வசனம் போயிட்டு சும்மாலாம் வராது, என்ன பர்பஸ்க்கு அனுப்புறனோ அதை செஞ்சுட்டு தான் திருப்பி வரும்னு சொல்லியிருக்காரு. அப்ப வசனமும் தேவனுடைய பிளான் அவரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. இப்ப நானே ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பதில் பாத்தீங்கன்னா, சாத்தான் இவர் யூஸ் ஆகிறாரா இல்லையா தேவனுடைய திட்டத்துல? பயமா இருக்கு பதில் சொல்றதுக்கு. கண்டிப்பா யூஸ் ஆகிறாரு. இவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சாத்தான் மட்டும் இல்ல, சாத்தானா மாறல, என்ன ஆயிருக்கும்? பிளானே இருக்காது. பிளான் தேவையில்லையே. தேவன் மனுஷனுக்கு பிளான் போடுறதுக்காக வந்தார். தேவன் மனுஷனை உருவாக்கி தானே வந்தாரு. இவர் இல்லைன்னா என்ன இருக்கும்னா, ஆதாம் எப்படிப்பட்டவன் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்ப யார் யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட தேவன் சாத்தானை வச்சு என்ன பண்றாருன்னா யூஸ் பண்றாரு. அப்ப சாத்தானும் ஒரு முக்கியமான கருவிதான் காட்ஸ் பிளான்ல. அடுத்து பாத்தீங்கன்னா மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். எத்தனையோ இடத்துல பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். தேவனுடைய திட்டத்துக்குள்ள சம்மதம் இல்லாத புறஜாதிகள்லாம் தேவனுடைய வேலையை செய்வாங்க வந்து, அவங்க யூஸ் ஆகிறாங்க. அடுத்த விஷயம் பரிசுத்த ஆவி. சொல்லாம சொல்ல முடியாதுங்களா? இதுவும் காட்ஸ் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தேவன் அதிகமா யூஸ் பண்ற விஷயம். கடைசியா நான் யார் பேர் போட்டிருக்கேன்னா தேவ தூதர்களுடைய பேரை போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் போட்ட பதில்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது மனிதர்கள் அப்படி எடுத்துக்கலாம். இதுல ரெண்டு மட்டும் தனியா நிற்கும். இதுல எல்லாத்துலயும் இப்ப நான் போட்ட லிஸ்ட்ல ரெண்டு மட்டும் தனியா நிற்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா சாத்தான், இன்னொன்னு தேவ தூதர்கள். மற்ற கருவிகளுக்கும் சாத்தான் மற்றும் தேவ தூதர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பட் ஒர்க் ஒன்னு தான், காட்ஸ் பிளான் தான். சாத்தானுக்கும் தேவ தூதர்களுக்கும் ஒரு தனி இடத்தை கொடுத்துடலாம். எப்படி தனியா பிரிக்கலாம்? அவங்கள என்ன அடிப்படையில பிரிக்கலாம்? தேவ தூதர்கள் கீழ்படுகிறாங்க. இதே பதில் தான் போன வாரம் ஒரு ஊர்ல சொன்னாங்க. தேவ தூதர்கள் கீழ்படிஞ்சதை ஏன் கீழ்படியாத தேவ தூதர்கள் ஒரு குரூப் மாறினாங்க? அது ஒரு கேள்வி ஆயிடுச்சு நமக்கு. இப்ப அது யோசிக்க முடியல. அப்ப சகோதரர் ரசல்பர் என்ன எழுதியிருக்காருன்னா ஒரு பாயிண்ட், சாத்தானுக்கு சரி, ஆக்சுவலா அவர் சாத்தான மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணல, நான் தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். இப்ப அவர் சொன்னது தேவ தூதர்கள் மட்டும்தான் தனியா பிரிக்கலாம். எப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொசிஷன் கிடையாது, ஒரு நிலைமைங்கிறது கிடையாது. இயற்கைக்கு ஒரு நிலைமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இயற்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கான்னு கேட்கிறேன். ஆனா தேவ தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப தேவ தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் மற்ற கருவிகளை காட்டிலும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜும் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஒர்க்கும் இருக்கு. ஒர்க்கு ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். சாத்தான் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேலை கொடுக்கறதுக்காக தேவன் கீழே கொண்டு வந்தார், அவன் நிலைமை மாறி போச்சு. தேவ தூதர்கள் அதே மாதிரிதான். ஒரே மாதிரி இருப்பாங்களா, மாறிட்டே இருப்பாங்களா? அவங்க தேவ தூதர்கள் மாறிட்டே இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பொசிஷனும் இருக்கு, சேஞ்ச் ஆகிற தன்மையும் இருக்கு. அந்த சேஞ்ச் ஆகிற தன்மைக்கு ஏற்ப அவங்களுக்கு வேலைகளும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இயற்கையில அப்படி இல்லை. எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கும். எப்ப வேலை செய்யும் சொல்றாரோ அப்ப வேலை செய்யும். அதே மாதிரிதான் போமே தவிர அது வேற எந்த மாற்றத்தையும் அது காமிக்காது. இதுதான் சகோதரர் கொடுத்த கருத்து. சரி, நேரம் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இந்த சப்ஜெக்ட்ல நாம தேவனுடைய வல்லமை என்ன அப்படிங்கறத தேவ தூதர்களை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார் சகோதரர். முதல்ல அதை வாசிக்கலாம், அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும் உங்களால? வாசிங்க. இப்ப The details of how the Almighty has a knowledge of our prayers, our thoughts, our words, our needs are not furnished as in the scriptures. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. படிச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, படிச்சத ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்ம எல்லாருமே பிரேயர் பண்றோமா பண்றது இல்லைங்களா? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டு சிக்கல் விட்ட போல் இருக்கே. பண்றோம் பிரேயர், சரிங்களா? நைட்டு வீட்டுல ஃபேமிலி பிரேயர் பண்றோம்னு வச்சுக்கலாம். நம்ம நைட்டு ஒரு 8:30 மணிக்கு உட்காந்து அல்லது ஒரு 9 மணிக்கு உட்காந்து தேவன்கிட்ட ஒரு பிரேயர் பண்றோம். இப்ப தேவன் நம்முடைய பிரேயரை கேட்பாரா கேட்க மாட்டாரா? ரொம்ப பயந்து பதில் சொல்ல வேண்டாம், கேட்பார். இப்ப நம்முடைய சகோதரர் பக்கத்து வீட்டுல இருக்காரு, அவரும் கரெக்டா 9 மணிக்கு பிரேயர் பண்றாரு. பண்ணுவாரா பண்ண மாட்டாருங்களா?
நம்ம 9 பண்ணி முடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் பண்ணுவாரா பிரேயர்? கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? பிரேயர் பண்ணுவார். எத்தனை மணிக்கு பண்ணலாம்? நம்ம கூடயே பண்ணலாம். கரெக்ட் தானுங்க? இப்ப இதே மாதிரி மதுரையில் இருக்க பிரதர்ஸ் எல்லாரும் 9 மணிக்கு ஒரு 10 ஃபேமிலியில பிரேயர் பண்றாங்க. இந்த 10 பேர் பண்ற பிரேயரை தேவன் எப்படி ஒரே சமயத்துல கேட்பார்? அவரு கேட்பாரு. அதான் பதில் சிம்பிளா முடிச்சு. என்னங்க இந்த கேள்வி தான் கேட்டிருக்கீங்க? அவரு கேட்பாருங்க. அதை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? இப்ப ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? இது நியாயமான கேள்வியா இல்லையா? ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம்னா அந்த விஷயத்த அவரால கேட்க முடியும், பதில் கொடுக்க முடியும். பட் ஒரே சமயத்துல உலகத்துல இருக்கிற இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா 200 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 200 கோடி பேர் தேவன் யாருன்னு தெரிஞ்சவங்க கம்மியா தான் இருப்பாங்க. பட் அந்த கம்மியா இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் ஒரே சமயத்துல பிரேயர் பண்ணும்போது தேவன் எப்படி ஒரே சமயத்துல எல்லா பிரேயரும் கேட்பார்? தேவதூதர்கள் கேட்பாங்களா? தூதர்களை கொண்டு கேட்பார். அப்ப என்ன பண்ணுவாரு? தூதர்கள் ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருப்பாங்க, மொபைல் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா வீட்டுக்கும் வரிசையா போவாங்க. போய் ஒவ்வொருத்தரா நீங்க சொல்ற பதில் கரெக்ட் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, சகோதரர் அருமையா ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இதுக்கு பார்க்கலாம் அப்புறம். தேவத்தூர்ல ஒரு வீட்டுக்கா போய் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுப்பா பிரேயரை. ஏன்னா யாருக்கு போனது? தேவனுக்கு போனது. ரெக்கார்ட் பண்ணி கொடு, வாங்கி கலெக்ட் பண்ணி எல்லா வீட்லயும் போய் கலெக்ட் பண்ணிட்டு போய் தேவன்ட்ட நைட்டு கொண்டு போய் பரலத்துல கொடுத்துருவாங்க. கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? உட்காந்து காலையில் வரைக்கும் ஃபுல்லா கேட்பார் எல்லா பிரேயருமே. கேட்ட அப்புறம் பதில் சொல்லுவாரா? அதாவது நெகேமியா புஸ்தகத்துல தானியலுக்கு ஜெபம் பண்ணும் போது இந்த தூதன் சொல்லுவார் பாத்தீங்கன்னா, நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு இருக்கு வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடக்கணுங்கிறது இல்ல. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை ரீட் பண்ணி அவர் என்ன பண்ணிடுறாரு? நமக்கு செயல்படுத்துறாருன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி இல்லையா? ஒரே ஒருத்தரால, ஒரு தேவனால எப்படி எல்லா விஷயத்தையும் ஒரே சமயத்துல கேட்டு பதில் கொடுக்க முடியும்? இந்த கேள்விகள் ஆரம்பிக்கும் போது தான் சகோதரர் கேட்ட கொஸ்டின் ஹவு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஹவு அப்படின்னு தள்ளி போயிடுச்சு எல்லாமே. ஹவு அப்படின்னு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி? அந்த வார்த்தைகள் என்ன இருக்கு பாருங்க. ஹவு தி அல்மைட்டி ஹேஸ் நாலேஜ் ஆஃப் அவர் பிரேயர்ஸ். நம்முடைய ஜெபங்களை எப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டு அவர் பதில் கொடுக்கிறார், ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும். அடுத்தது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தாட்ஸ், நம்முடைய மனதிற்குள் ஒரு செகண்ட்ல எத்தனை சிந்தனைகள் எழுது நமக்கே தெரியாது. அத்தனை சிந்தனைகளையும் தேவன் கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்துறாரு. தப்பான சிந்தனை யாரோ ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவன் ஒர்க் பண்றாரு இல்லையா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையை தேவன் ஒருத்தருக்கு ஒரு டைம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் இருக்கலாம். எப்படி கோடிக்கணக்கான ஜனங்களுடைய மனசுல இருக்கிற சிந்தனைகளை ஒரே சமயத்தில் அவரால் ரீட் பண்ண முடியுதுங்கிறத கொஸ்டின். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய தேவைகள் படிச்சிருக்க முடியா? நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாருன்னா ஒருத்தருக்கா இருந்தா பரவாயில்லையே. இப்ப நம்ம படிக்கிற விஷயம் ஒருத்தருக்கா இருந்தா பரவாயில்ல, அல்லது ஒவ்வொருத்தருக்கா வரிசையா பண்ணா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல பண்ணோம்னா எப்படி தேவனால் இந்த காரியங்களை செயல்படுத்த முடியுது அப்படிங்கறதான் இந்த பாடத்தினுடைய ஒரே ஒரு கொஸ்டின். சகோதரர் ரசல்பர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பைபிள்ல பதில் இல்ல அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா யோசிக்க முடியுதா இல்லையா நம்மளால அந்த கேள்வி? அப்ப தேவனுடைய பவர் என்னங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்மளால ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு குறுக்க யாரோ ஒருத்தர் வந்து பேசினா என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை கேட்டு வரேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நீங்க உலகத்துல மனுஷன் கண்டுபிடிச்சிருக்க எல்லா கண்டுபிடிப்பிலும் பாருங்க, ஒரு சமயத்துல ஒருத்தர் தான் பேச முடியும். நீங்க கான்பரன்ஸ் கால் போட்டு கூட பேசலாம் போன்ல, ஆனா கான்பரன்ஸ் கால் போட்டு எல்லாருமே ஒரே சமயத்துல பேசினா எப்படி இருக்கும்? அப்படின்னா மனுஷன் கண்டுபிடிச்ச எந்த கண்டுபிடிப்புமே தேவனுடைய நாலேஜை ரிசம்பிள் பண்ணவே பண்ண முடியாது. காரணம் என்ன? தேவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதான் கொஸ்டின் கேட்கிறார், எப்படி தேவன் எல்லாத்தையும் தெரிந்து கொள்றார் அப்படிங்கறத கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சகோதரர் எப்படி கொடுத்தாருன்னா, இதற்கான பதில் நம்முடைய பரிசுத்த வேதாமத்தில் எங்கும் இல்லைன்னு கொடுத்துட்டு சப்ஜெக்டுடைய அடுத்த பேராகிராஃப்ல என்ன எழுதுறாருன்னா, ஒரு க்ளூ இருக்கு இதுக்கு, தேவனால எப்படி எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுதுங்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த க்ளூவா 2 வசனத்தை கோட் பண்ணிருக்காரு. அந்த வசனம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுது. பட் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. உண்மையா சொல்லிடுறேன். எப்படி தேவன் எல்லாத்தையும் தெரிந்து கொள்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. பேர் என்ன? தி ஐஸ் ஆஃப் லார்ட், கர்த்தருடைய கண்கள். அதுதான் எல்லா விஷயத்தையும் தேவனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ம சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அவரால் கவனிக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது?
உலாவிக் கொண்டிருக்குது அப்படின்னு. இப்ப இங்க ஒரு கேள்வி வந்துருச்சு, என்னன்னா கர்த்தருக்கு எத்தனை கண்கள் இருக்கு? சொல்லுங்க, கரெக்ட் தான். 2 கண் இருக்குதா? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல ஐஸ் ஆஃப் லான்னு சொல்லியிருக்குது. நாம நினைக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய கண்களை இது என்ன பண்ணாது, கண்டிப்பா குறிக்காது. பார்க்கக்கூடிய கண்களா இருந்துச்சுன்னா ஒரு கண்ணை வச்சுட்டு எப்படி இத்தனை விஷயத்த பார்க்க முடியும்? ஒரே கண்ணை வச்சுட்டு மதுரையில் பார்த்தாருன்னா கோயம்புத்தூருக்கு எப்படி பார்ப்பார்? இப்ப கோயம்புத்தூர் இருக்கவங்க கூப்பிடுறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவார்? அப்ப கண்கள் என்பது ஒரு விடையை தவிர அந்த கண்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி லிட்டரல் கண்களை என்ன பண்ணாருன்னு அது குறிக்காது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இது அதே மாதிரிதான் வெடித்தது. கர்த்தருடைய கண்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு, இந்த கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. மதுரை, கோயம்புத்தூர் எல்லா பக்கமே எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் நோக்கி பார்க்குது, தீயோரையும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நோக்கி பார்க்குன்னு சொல்லியாச்சு. சோ இவ்வளவுதான் பைபிள்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம், கண்கள் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி லிட்டரலான பார்க்கக்கூடிய பார்வை அது என்ன பண்ணாது, குறிக்காது. பட் பைபிள் ஸ்காலர்ஸ் எழுதியிருக்காங்க கர்த்தருடைய கண்கள் சாதாரணமான விஷயம் இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அப்ப இந்த கர்த்தருடைய கண்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ரசல்பர்க் கொடுத்த விளக்கம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, this does not give us the thought that God personally beholds every individual act of every person on the earth. அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் தேவன் கண்கள்ல பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறது தவறான காரியம். அப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் that he takes cognizance of matters throughout the world by means of his power, his agencies. தமிழ்லயே போட்டுறேன், வாசிச்சிடலாம். வாசிங் ஸ்ட்ரிப். ஆனால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரின் ஒவ்வொரு தனிப்பட்ட செயலையும் கடவுள் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறார் என்ற எண்ணத்தை இது நமக்கு தருவதில்லை. அப்படி பார்த்தா அது லிட்டரல் கண்கள் தான். கண்கள்ங்கிறது அந்த மாதிரி விஷயம் இல்ல. ஆனால் அவர் தனது சக்தியின் மூலம் உலகம் முழுவதிலும் உள்ள விஷயங்களை அறிந்து கொள்கிறார். இப்ப கண்களுக்கு பேர் மாறிடுச்சு. என்னன்னா அவருடைய வல்லமை அப்படின்னு மாறிடுச்சு. எப்படி தேவன் எல்லாத்தையும் கண்காணிக்கிறார்னா அவருடைய கண்கள், அந்த கண்கள்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா அவருடைய பவர், அவருடைய ஏஜென்சிஸ், எந்தெந்த வழியில தம்முடைய வல்லமை யூஸ் பண்ணி தெரிந்து கொள்ள முடியுமோ அந்தந்த வழியில அவர் தெரிஞ்சுக்கிறான்ட்டு ரசல்பர்க் கொடுத்த விளக்கம் என்னன்னா, these eyes, கர்த்தருடைய கண்கள், these eyes refer to our Lord's influence, தேவனுடைய செல்வாக்கு. அது எப்படி அவர் செயல்படுத்துவாரா நமக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது. ஆனா ஒரு காரணம், தேவனுடைய செல்வாக்கு மற்றும் அவருடைய வல்லமை மற்றும் அவருடைய தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் தான் கண்கள் சொல்லி அவர் அழகா குறிப்பிட்டிருக்கார். வாசிங் ஸ்ட்ரிப்பர். இந்த கண்கள் குறிப்பிடப்படுவது இறைவனின் செல்வாக்கு, அவருடைய அறியும் சக்தி. இறைவனின் செல்வாக்கு, அவருடைய அறியும் சக்தி. இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, இப்ப நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசும்போதே அவர் நல்ல நோக்கத்துல பேசுறாரா தவறான நோக்கத்துல பேசுறாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? நம்மளால எல்லாராலையும் முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, பேசுற விதத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், அது அவங்களுடைய ஸ்கில், ஒரு ஸ்கில் சொல்றோம் இல்லையா, இவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பேசுறது கரெக்டா தப்பான்ட்டு. ஆனா அந்த வார்த்தையில எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்ப மனிதர்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஒரு விஷயத்த தெரிந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. அதாவது அவங்க சிபிஐ வச்சு என்கொயரி பண்ணிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்கில் எல்லாருக்கும் இருக்காது, ஆனா ஒரு சிலருக்கு இருக்குல்ல. அப்ப மனிதர்களுக்கு அந்த ஸ்கில் ஒரு சிலருக்கு இருக்குன்னா தேவனுக்கு இருக்குமா இருக்காதா? அதுக்கு பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. சோ அந்த ஸ்கில் யாருக்கு இருக்குன்னா தேவனுக்கு இருக்குன்னு எழுதிட்டு, அந்த ஸ்கில்ல, அந்த அறியும் செல்வாக்கு, அவருடைய சக்தியில ஒன் ஆஃப் த ரூபம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய தேவ தூதர்கள் அப்படின்னு எழுதியிருக்க. தேவ தூதர்கள் மட்டும் இது காரணம் என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய கண்கள், அவருடைய செல்வாக்கு, அவருடைய அறிவு சக்தி, அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய தூதர்கள். சோ இந்த தூதர்கள் அப்படிங்கிறவங்களை பத்தி இப்ப பாயிண்ட்க்கு வந்துட்டோம். இந்த தூதர்களை தேவன் அவருடைய வேலைக்கு யூஸ் பண்றார். என்னென்ன வேலைக்கு? இப்ப நம்ம கேட்டோம் பாருங்க கேள்வி. இப்ப நான் கேட்ட கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி. உங்களுக்கு நிறைய கேள்விகள் தெரிஞ்சிருக்கலாம், எப்படி தேவன் இதை செய்யறாருன்ட்டு. அதுக்கு பதில் இல்ல. ஆனாலும் எல்லா கேள்விக்கு சேர்த்து தேவன் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிறது உண்மைதான். அந்த வேலை செய்யறதுக்கு அவர் யூஸ் பண்றதுல ஒரு கருவிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவ தூதர்கள். சோ தேவ தூதர்களை தேவன் எப்படி யூஸ் பண்றார் வாசிக்கலாம் பாருங்க. இப்ப அப்படியே ஊழியத்துக்கு பயன்படுத்த விரும்புகிற ஒரு பிரதிநிதியை, அது உயிரற்றதாகவோ அல்லது உயிருள்ளதாகவோ இருந்தாலும், அது உயிருள்ளதாகவும் இருக்கலாம், உயிரற்றதாகவும் இருக்கலாம். தேவ தூதர்கள் உயிருள்ள கேட்டகரியில வந்துடுறாங்க. தூத
தூதன் என்று கூறுவது சரி என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, தேவ தூதர்கள்ங்கிறது இந்த ஏஞ்சல்ஸ் வந்துட்டு போறாங்கல்ல, அவங்க மட்டும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எழுதுறாரு பிரதர். தேவன் காற்றையோ அல்லது அக்னி ஜுவாலையையோ தமது தூதனாக ஆக்க முடியுமா முடியாதுங்களா? இப்பதான் படிச்சோம், அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே தேவ தூதர்கள் தான். அவர் தமது மகா பிரதான தூதனையோ அல்லது கீழான தூதனையோ தமது செய்தி அறிவிப்போனாக ஆக்க முடியும். செய்தி அறிவிப்பாளர்களாக என்ன பண்ண முடியுமாமா? கொஸ்டின், யாருக்கு செய்தி அறிவிக்கணும்? செய்தி அறிவிக்கிற வேலைக்கு யூஸ் பண்றாருன்னா, இப்ப செய்தி அறிவிக்கணும்னா செய்தி தெரிஞ்சுக்கணும்ல. யாருக்கு? நமக்கும் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், தேவனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டியது, நமக்கு சில சொல்லி கொடுத்தா போதும். நம்மளை பத்தி தேவனுக்கும் தெரியும். அப்ப அந்த என்ன கேட்டகரியில அவங்க வந்துட்டாங்கன்னா, ஒரு பிரதிநிதிங்கிற கேட்டகரிக்கு வந்துட்டாங்க இப்ப தூதர்கள். அடுத்த வாசிங்க. சொந்த திறமையை பற்றி கவலைப்படாமல் ஒருவரை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தூதராக வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புவது போல தேவன் யாரையாவது எதையாவது தமது தூதனாக தகுந்த வல்லமையை கொடுத்து பயன்படுத்த முடியும். அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்கா நாட்டினுடைய இந்திய தூதர் இந்தியாவில் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு அமெரிக்க அதிபருக்கு இருக்கிற நாலேஜ் தேவையா? ஒரு பிரதிநிதி இருக்கார், அமெரிக்காவுடைய பிரதிநிதி இருக்காருன்னா அவருக்கு அமெரிக்க அதிபருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் தேவையான்னு கேட்டா கட்டாயமா தேவையில்லை. வல்லமை தேவையானா தேவையில்லை. ஆனா அமெரிக்காவுடைய பவர் வேணும் அவருக்கு. அமெரிக்கா தான் அவருக்கு என்ன பண்ணுதுன்னா பவர் கொடுக்குது. அதனாலதான் அவர் இங்க இருக்காரு. சோ இப்ப அவரு அங்க இருந்துட்டு பவர் வாங்கி இங்க ஒர்க் பண்றாரு. அதே மாதிரிதான் தேவ தூதர்கள் அங்கிருந்து பவர் வாங்கி இங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு தேவனுக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் என்ன பண்ணாது இருக்காதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். பட் தேவன் அவருடைய வல்லமையை கொடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா இவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. சோ இப்ப ரெண்டு பர்பஸ் பார்த்தோம் இல்லையா? ஒன்னு தேவனுக்கு நியூஸ் போகணும், இன்னொன்னு தேவன் கிட்ட இருந்து நியூஸ் வரணும். இந்த வேலைக்கு இவங்களை யூஸ் பண்றாரு. என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணுவார்? இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்களா இருக்கிறோம், நம்ம ஆபீஸ்லயோ நம்ம வீட்லயோ நமக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சுக்கோன்னா என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவோம்? நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஏதோ ஒன்று சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நான் இங்க இல்ல, இப்ப எங்க ஆபீஸ்ல வேலை நடந்துட்டு இருக்குது. எங்க ஆபீஸ்ல என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னால முடியுமா முடியாதா? இங்க இருந்துட்டேன் முடியுமில்ல? பாசிபிள் தானே? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? போன் பண்ணி கேட்பீங்க. நான் வேணா ஓபன் பண்ணி கேட்கிறேன். எங்க ஆபீஸ்ல வீடியோ கேமரா, சிசிடிவி கேமரா. அந்த சிசிடிவி கேமரா என்ன பண்ணுதுன்னா இப்ப அமைதியா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே ஓடிட்டே இருக்குது. யாராவது உள்ள வந்தாங்கன்னா எனக்கு பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருது. ஏஐ கேமரா, யாரோ ஒருத்தர் உள்ள போறான் பாத்துக்கோன்னு சொல்லுது எனக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கம்யூனிகேஷன் சேனல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நம்ம சற்றும் எதிர்பார்க்காத வகையில எப்படி இது கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல என்ன நடக்குதோ நமக்கு தகவல் தெரிவிக்குது. கரெக்டான? அப்ப தேவன் யூஸ் பண்ற தகவல் தெரிந்து கொள்ளும் மீடியா எப்படி எல்லாம் வேலை செய்யும்? அதான் அவருடைய கொஸ்டின். அதுக்கு சகோதரர் விலை எழுதுறாரு. அதுக்கு எப்படின்னு தெரியலன்னு எழுதிட்டார், முடிச்சிட்டார். அவ்வளவு. எப்படி எழுதிருக்குன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் பாருக்கல. அப்ப தேவன் எப்பேற்பட்டவர் இருப்பார்? வாசிங்க. இப்ப செய்தி தொடர்புக்கு மானிட வர்க்கத்தில் இப்படிப்பட்ட பலவிதமான முறைகள் இருக்கும்போது எப்படி இப்ப சொன்ன பாருங்க, சிசிடிவி கேமரா இதெல்லாம் இருக்கும்போது பல்வேறு செய்தி தொடர்பு முகவரிகளையும் தம்முடைய பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ள முழு திறமையையும் பெற்றிருக்கிற நமது பரலோக பிதாவை பற்றி சிந்திக்கும் போது நாம் அவரை சரியாக கணிக்க முடியும். நம்மை காட்டிலும் மேன்மையான இடைநிலைகளை தேவன் பெற்றிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்டிப்பா சந்தேகமே கிடையாது. நம்ம எப்படி மெத்தட் வச்சிருக்கிறோமோ அதோட சூப்பர் மெத்தட் யார் வச்சிருப்பா? தேவன் வச்சிருப்பார். அடுத்தது, உலகத்தை குறித்த காரியங்கள் மற்றும் நம்மை குறித்த அனைத்து காரியங்களும் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்றார். நம்மளை பத்தின விஷயம் மட்டும் தேவனுக்கு போறது இல்ல, தேவன் நமக்கு மட்டும் நியூஸ் அனுப்புறது இல்ல, என்டையர் வேர்ல்டும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ கம்யூனிகேஷன் சொல்றது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, தேவனுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்ந்து கம்யூனிகேஷன் இருக்குன்றார். அடுத்தது, என்பதை தவிர வேறு காரியங்கள் எதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்ப இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவ கர்த்தருடைய தூதன் என்பது யார்? இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, ஏதாவது பேச சொல்லி இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இந்த வசனம் சொல்லியிருக்கிறது? இல்லைன்ட்டாங்க. உடனே கொஞ்சம் மிரட்டி கேட்டா இல்லைன்றது, கொஞ்சம் சாப்பிட்டா அப்படிங்களா ஆண்டவராக இயேசு? ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இது யாருன்னா இயற்கை கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நேச்சுரல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிச்ச கர்த்தருடைய கண்கள்ங்கிற கேட்டகரியில் இருக்கிற தேவன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேவ தூதர்கள், மிகாயேல், கேப்ரியேல் அப்படி சொல்லணும்.
இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல வேண்டாம் நீங்க. மிகாயேல், கேப்ரியல், இன்னும் பல தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்பதான் முக்கியமான கொஸ்டின் வரும், நுணுக்கமான கொஸ்டின் உனக்கு வரும். யோசிச்சு பார்க்கலாம். இப்ப தேவனுடைய வல்லமை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப உலகத்தை விட்டுருங்க, நம்ம கிட்ட வந்துக்கலாம். இப்ப நமக்கு தேவன் நல்ல விஷயத்தையும் கொடுக்கிறார், கெட்ட விஷயத்தையும் கொடுக்கிறார். கரெக்டா தப்பா நான் சொல்றது? முறைச்சு பார்த்தோம்னா இல்லைன்றது. திருப்பி ரிப்பீட் பண்றேன். தேவன் நமக்கு நல்லதையும் கொடுக்கிறாரு, கெட்டதையும் கொடுக்கிறார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நேத்து பட்டிமன்றத்தில் இதை தலைப்பை வச்சிருந்திருக்கலாம். பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கண்டுபிடிக்க. ட்ரூ எப்படின்னு சொல்றேன், நான் சொன்ன வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம், கெட்டதுன்னு சொன்ன பதில் அது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா தீமையான விஷயங்களையும் தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரா இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. இங்க நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். இங்க நமக்குன்னு சில தேவதூதர்கள் இருப்பாங்களா இல்லீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஒருத்தருக்கு மினிமம் 1 இருப்பாங்க. 1ன்னு வச்சுக்கலாம், 2 ரொம்ப ஆசை, 1 வச்சுக்கலாம். அப்ப நமக்குரிய தேவதூதர்கள் இங்க நமக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன வேலை செய்ய போறாங்கன்னா, நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் என்ன பண்றாரு, விடுவிக்கிறாருன்னா, இப்ப நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு தேவதூதனுக்கு எப்படி தெரியும்? கொஸ்டின். என்ன பேர் இப்படி கேள்வி கேட்கறீங்க? யாராவது நம்மள அடிச்சா ஆபத்து வந்துருச்சு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சிலரை தேவன் அடிக்க அலோ பண்றாரா இல்லையா? திட்டுறதுக்கு அலோ பண்றாரா இல்லையா? அப்ப திட்டும் போதெல்லாம் அவங்க தேவன்கிட்ட நியூஸ் அனுப்ப மாட்டாங்க, தேவனை திட்டுறாங்கன்ட்டு. நம்மள யாரோ ஒருத்தர் திட்டும் போது நமக்கு ஆபத்து நம்ம எடுத்துக்க முடியாது. சில பேர் திட்டுறது கூட நமக்கு நல்லதுதான். கரெக்டா தப்பா? அப்படின்னா இந்த தேவதூதர்கள் நமக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா சில சமயத்துல ஆபத்தே தேவன் தானே கொடுக்குறாரு. திருப்பி தேவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, தேவனே இவரை கத்தியால குத்துறது வந்துட்டு இருக்காரு அப்படின்னா தேவன் சொல்வார், நான் தான்ப்பா அனுப்புனது, இதுக்கெல்லாம் எதுக்கு வரப்போ அப்படின்னு சொல்றாரு தூதனை. கேள்வி புரிஞ்சா இல்லையா? அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற விஷயம் அல்லது நமக்கு இப்ப வரப்போற விஷயம் தேவனுக்கு தெரிஞ்சு நம்மளை காப்பாத்தோடனா, வர விஷயம் நமக்கு ஆகாத விஷயம்னு அல்லது ஆகிற விஷயம்னு நமக்கு போட்டிருக்கிற தேவதூதர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள்? தேவன்கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க. தேவன்கிட்ட தானே வல்லமை இருக்குங்க, இவங்கிட்ட இல்லையா? அது எப்படி பேசுறாங்க பாருங்களேன். ஆனா ஒண்ணு கூட எனக்கு புரியல. கேட்ட கேள்வி புரிஞ்சவங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்ப நம்ம வந்துட்டு இருந்தோம் பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப எக்லிஷாக்கு நம்ம போகணும், சரிங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, கரெக்டா சொல்லுங்க. பஞ்சர் ஆகிறது சில சமயத்தில் நல்லதா இல்லையா? பதில் வரல, அதனாலதான் நீங்க தப்பு பதில் சொல்லிக்கிறீங்க. பஸ் டயர் வர வழியில பஞ்சர் ஆகிறது நன்மையா இல்லையா? நன்மைதான். அப்ப இதை போய் தேவதூதர்கள் யார்கிட்ட சொல்ல முடியாது. அப்படின்னா எது நமக்கு நன்மை எது தீமைன்னு தெரியாம இந்த தேவதூதர்கள் தேவன்கிட்ட போய் சொல்ல. இப்ப கொஸ்டின், எப்படி கண்டுபிடிப்பாங்க நமக்கு நடக்கிறதுல எது தீமை எது நன்மைன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? தேவனுடைய பவர் அவங்களுக்குள் இருக்கிறதுனால அவர்கள் அதை செயல்படுத்தி கண்டுபிடிப்பார்கள். அப்படின்னா இனிமேல் தேவன் தேவையில்லை, தேவதூதர்களே போதும். ஏன்னா எல்லாம் சொல்லி கொடுத்தாருல அவங்களுக்கு, அவங்களே நம்மளை பாத்துக்குவாங்க. நீங்க யோசிக்கிற விதம் கரெக்ட். ஆனா அப்படி ஒரு விஷயத்தை தேவதூதர்கள் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன், தேவதூதர்களால் சுயாதீனமாக செயல்பட முடியாது. கரெக்ட். அதான் நான் சொல்றேன், தேவன் அனுமதிக்காம தேவதூதர்களால நமக்கு வர விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன, இன்னைக்கு என்ன லியோபர் திட்டணும்னு சொல்லி தேவன் அனுமதிச்சிருக்காரு. அவரு கண்டபடி என்னை திட்டுறாரு. இப்ப திட்டி கடைசியில் என்ன ஆச்சுன்னா என்னை தள்ளி விட போறாரு. இப்ப மேல இருந்து கீழே இது தேவதூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் அவருக்கு நான் பயந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, தேவனுக்கு பயந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் என்ன பண்ணி அவன் தேவனுக்கு பண்ணியதுல இருந்து விடுவிக்கணும், அதுக்கு தானே தூதர் போட்டிருக்காரு. இப்ப அந்த தூதருக்கு அவர் என்ன திட்டுறது தீமை நினைச்சு தேவன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றாரு. தேவனே இவரை காப்பாத்தணும், இவரை திட்டிட்டு இருக்காரு, தள்ள போறான்னு சொன்னா தேவன் சொல்லுவாரு, நான் தான் தள்ள விட்டுருக்கேன், நான் தான் திட்ட விட்டுருக்கேன், நீ இதுக்கு வந்து எங்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்டா அப்ப தேவதூதருடைய வேலை வேஸ்டா போயிரும்ல. அப்ப தேவதூதருக்கு என்ன தெரியணும்னா, இதை தேவன் அனுமதிச்சிருக்கார், இதை தேவன் அனுமதிகளின்னு தெரியணும். எப்படி தெரியுங்கிறது கொஸ்டின். கொள்கை, பொறுமை. ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், அழகா ரசல் பல்கு. அதாங்க உண்மையா சொல்ல போனா சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்குன்னு தேவன் அந்தந்த காலத்துல ஒருத்தரை ஏற்படுத்துறாருல, அதான் 7ஆம் சபையின் தூதன். சான்ஸே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் போடுறேன், படிங்க. இந்த கேள்விக்குரிய பதில் அதில் இருக்குது.
பதில் படிச்சு தெரியலனா அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சகோதரி வாசிக்குமா இப்ப. இயற்கையான சில பிரமாணங்களை உடையவராய் இருக்கிறார். அடுத்த நாள் வருவதற்காக பூமியை சுற்ற சொல்லி தேவனிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சரியான நீதியையும் எல்லையற்ற ஞானத்தையும் உடையவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரது அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆள்வதற்குரிய பிரமாணங்களை உடையவராய் இருக்கிறார் என்று நாம் நிச்சயிக்கிறோம். மேலும் தேவதூதர்கள் இந்த பிரமாணங்களை குறித்து நுண்ணறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பூமியிலே நீதிமன்றங்கள் சில செய்திகளை சேகரிக்க ஒருவரை பிரதிநிதியாக நியமிப்பது போன்று தேவதூதர்கள் யெகோவா தேவனுடைய பிரதிநிதிகள் என்று நான் நிச்சயிக்கிறோம். இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தேவனுடைய பவர் இல்லாம கொடுக்க முடியாது, உண்மையாலுமே முடியாது. பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்குரிய பதில் இதில் இருக்குது. என்னுடைய கேள்வி என்ன, எப்படி தேவதூதர்களுக்கு எனக்குன்னு ரிப்போர்ட் பண்ற தேவதூதர்களுக்கு எனக்கு நடக்கிற விஷயம் தீமை இதை தடுக்கணும்னு எப்படி தேவனுக்கு அவங்க கண்டுபிடிச்சு போய் சொல்லுவாங்க? நன்மையான விஷயத்தை அவங்க தீமைன்னு போய் தேவன் சொல்லிடக்கூடாதே. பதில் எழுதியிருக்காரு. அதான் சொல்லுவீங்க எனக்கு தெரியும். அதாவது நல்லா கவனிங்க, என்ன எழுதியிருக்காருன்னா தேவதூதர்கள் நுண்ணறிவுடையவர்கள் சொல்ல, தேவதூதர்கள் தேவனுடைய பிரமாணத்தை குறித்த நுண்ணறிவு. அப்படின்னா அவங்களுக்கு நுண்ணறிவு வச்சு எல்லாம் கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டின்னு அர்த்தம் இல்ல, தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்துடைய நுண்ணறிவு அவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா பவர் அவங்க நுண்ணறிவு கிடையாது, தேவனுடைய பிரமாணத்தில் தான் இருக்குது. சோ வாட் இஸ் தேவனுடைய பிரமாணம்? இங்க சொல்லி இருக்கிற தேவனுடைய பிரமாணங்கிறது என்ன, வேற ஒண்ணும் இல்லைங்க, செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ். அதுக்கு அழகா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காரு பாருங்க. தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஒரு ரூல் எழுதினார். என்ன ரூல்னா, பூமி சூரியனை சுற்ற வேண்டும் எழுதி கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? சூரியனுக்கு கொடுத்தாரு. அவ்வளவுதான், உண்மைதான் கொடுத்தாரு. அந்த இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வரைக்கும் சூரியன் செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, பூமி செஞ்சுட்டு இருக்கா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நடக்கிற எல்லா விஷயமும் தானா நடக்கிறது இல்ல, எல்லாமே அவர் எழுதின ரூல்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப நேச்சருக்கு எப்படி தேவன் ரூல் போட்டு வச்சிருக்காரோ அதே மாதிரி உலக ஜனங்களுக்கும் சில ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கார். உலக ஜனங்களுக்கு எப்படி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரூல்ஸ் போட்டுறார். அதுலயும் ஸ்பெஷலா காட்ஸ் பீப்புளுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் போட்டிருக்கார். என்ன ரூல்ஸ் தெரியுமா? பேப்டிசம் எடுக்கிற அன்னைக்கு எழுதிடுறார், இவர்களுக்கு பேப்டிசம் எடுத்த தேதி 15/5/2015 வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 15/5/2025 ஒரு சகோதரர் பேப்டிசம் எடுத்தாருன்னா இவர் என்ன ஆக போறாருன்னு தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா அதை அவர் வெளிப்படுத்த சித்தம் வைக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னா 15/5/2025 இருந்து ஒவ்வொரு செகண்டும் இந்த சகோதரனுக்கு என்ன நடக்குங்கிற ரூலை போட்டுருவார். சொல்றது புரிஞ்சா புரியும் உங்களுக்கு? 2028 ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாத்த போறார் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? பயமா இருக்கு கேட்கறதுக்கு. எழுதி யார் கையில கொடுத்துருவார்? இதெல்லாம் தேவதூதர்கள் கையில கொடுத்துருவார். இப்ப தேவதூதர்கள் அதை கிரியேட் பண்ணல, தேவதூதர்கள் அதை வாங்கி வச்சுட்டு அதோடைய நுண்ணறிவுடையவர்களாக இருக்கிறாங்க. சோ அந்த தேவதூதர்கள் அந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா எது நடக்குதோ அப்பதான் யாருக்கு ரிப்போர்ட் போகும்? தேவனுக்கு போகும். இன்னைக்கு தேதி எனக்கு பேர் 21/9/2025 லியோ பிரதர் என்னை திட்ட வேண்டும் என்று நான் பேப்டிசம் எடுக்கிற அன்னைக்கு தேவன் எழுதிட்டார். இந்த பேப்பர் யார் கையில் இருக்கு? இப்ப யார் கையில் இருக்கு? தேவதூதர்கள் கையில. இப்ப சொல்லுங்க, கரெக்டா நீங்க திட்டுவாருன்னு தேவதூதர்களுக்கு நல்லாவே தெரியும். திட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை லியோ பிரதர் எனக்கு நீங்க திட்டல, இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண, தேவனே இந்த லியோ பிரதர் சரியில்லை, நீங்க ஒரு சகோதரன் திட்டுறதுக்காக அவனை சரி பண்றதுக்காக நீங்க போட்டீங்க, அவர் திட்டாம பேசாம உட்கார்ந்து இருக்கிற நியூஸ் இப்ப எங்க போயிடும்? இப்ப தேவன் யார் ஆக்டிவேட் பண்ண, என்னையா அவரையா? அவரு. இப்படித்தான் தேவதூதர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சகோதரர் எழுதியிருக்காரு. இதை நம்ம யோசிச்சோமா கொஞ்சமாவது? வெறும் பைபிளை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திங்க் பண்ணி பாருங்க நம்முடைய நிலைமை என்னவா இருந்திருக்குன்ட்டு. இப்படித்தான் தேவதூதர்கள் ஒர்க் பண்றாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? சோ ஒருவேளை லியோ பேரை நீ திட்டிருக்கணும், இன்னைக்கு திட்டல, இப்ப நியூஸ் யாருக்கு போயிடும்? தேவனுக்கு போயிடுச்சு இல்லையா? இப்ப தேவன் அடுத்து என்ன பண்ண வைக்கணும்? அவர் செஞ்சுதான் ஆகணும். சோ இப்ப அவரை திட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா வேறொரு தூதனை அனுப்புவார். யாருக்கு நியூஸ் அனுப்ப?
லியோ பிரதருக்கு என்னன்னு சொல்லி ஒழுங்கா திட்டிரு. அவர் திட்ட மாட்டேன்னு நிக்கிறாரு. தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? தூதனுக்கு பதிலா வேற ஒன்னு அனுப்புவாரு. அந்த வேற ஒன்னு என்னவா இருக்குன்னா, என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த என்னவா வேணாலும் இருக்கலாங்கிறது இல்ல, அதெல்லாம் என்னன்னா அது தேவனுடைய தூதர்கள் தான். யார் யாரெல்லாம் தேவனுடைய தூதர்கள் வாசிக்கலாம் பாருங்க. 104 சங்கீதம் 4 வசனம். 104 சங்கீதம் 4 வசனம். ம். நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்னி ஜுவாலைகளாகவும் என்ன பண்றாரு? செய்யறார். சோ ஒரு தூதன் மூலமா நியூஸ் போகுது, இன்னொரு தூதன் மூலமா மிஸ் ஆகிற விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இப்படித்தான் தேவன் கம்ப்ளீட்டா தன்னுடைய திட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப கூட நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஒரு அவுட்லைன் மட்டும் தான் என்ன பண்ண முடியுது, இதுல தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வசனத்துல தம்முடைய தூதர்கள் போட்டிருக்கு இல்லையா, அது யாருங்கிறதுக்கு ரசல்பர்க் கொடுத்த விளக்கம் பாருங்க. ஹிஸ் ஏஞ்சல்ஸ் யாருன்னா, the word angel is scripturally used in a broad sense. நம்ம நினைக்கிற மாதிரி பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் மாத்திரம் கிடையாது. It is used in broad sense as signifying the exercise of divine power. இந்த தேவதூதர்கள் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக வல்லமை பயன்படுத்தக்கூடிய விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, in connection with human affairs. மனிதர்களுடைய நல்லது கெட்டதுக்காக தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை செயல்படுத்துவதற்கு யார் யாரை யூஸ் பண்றாரோ அவர்கள் எல்லாருமே யார் தான் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய தண்ணி, காத்து, மழை, கரடி, இப்ப பாருங்க சிரிப்பீங்க, நாய், எல்லாமே யாருதான்? தேவனுடைய. எப்பன்னா ஒரு விஷயத்த தேவனுடைய ரூலை மாத்தி நடக்கும்போது தேவன் திருப்பி அந்த ரூலை செயல்படுத்துறதுக்கு இதுல யார வேணாலும் ஆக்டிவேட் பண்ணுவார். அவங்க எல்லாருமே யாருதான் பாத்தீங்கன்னா, தேவனுடைய தூதர்கள். சோ சிம்பிளா சொல்ல போனா, தெய்வீக வல்லமையை மனிதர்களிடம் செயல்படுத்துறதா யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது தேவனுடைய தூதர்கள். சோ இந்த தூதர்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? they materialized and then dematerialized, vanishing from sight. அதாவது கண்ணுக்கு தெரியுற மாதிரியும் இருப்பாங்க, அப்ப கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருவாங்க. கண்ணுக்கு தெரியாமலும் வந்து என்ன பண்ணுவாங்க? வேலை பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்ப வரைக்கும்னா பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும். இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயமும் எது வரைக்கும்னா பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும். ஆனா பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இந்த வே ஆஃப் ஒர்க்ல தேவன் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். நம்ம படிச்சோம்ல, அதேதான் ப்ராசஸ் சேம். ஒரு தேவதூதன் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பார், ஒவ்வொருத்தருக்கு வச்சிருப்பாரு. மாறி நடந்தா தேவனுக்கு சொல்லிடுவாரு, திருப்பி வேற ஒரு தூதன் அனுப்பி தேவன் கரெக்ட் பண்ணிடுவார். இப்படித்தான் நடக்குது. ஆனா பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த விதம் கொஞ்சம் வேற. பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வேற மாதிரி. அப்படின்னா ஏன் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் காட்ஸ் பிளான்ல இந்த ஏஞ்சல்ஸ் உடைய யூஸ்ல ஏன் மாற்றம் வருதுன்னா, காரணம் தேவனுடைய மனிதர்களே பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் ரெண்டா பிரிஞ்சிடறாங்க. எப்படி ரெண்டா பிரிஞ்சிடறாங்க? ஒன்னு நேச்சுரல் இஸ்ரேல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்றது. நேச்சுரல் இஸ்ரேல், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். நேச்சுரல் இஸ்ரேலுக்கு பேரு ஹவுஸ் ஆஃப் சர்வன்ஸ், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலுக்கு பேரு ஹவுஸ் ஆஃப் சன்ஸ். இதுல நம்ம எந்த கேட்டகரியில வரோம்? காத்து போகுது எங்கயோ. ஹவுஸ் ஆஃப் சன்ஸ். சரிங்களா? நமக்கும் நேச்சுரல் இஸ்ரேலுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க இஸ்ரேல் இருக்கிறாங்க, நம்ம மதுரையில் இருக்கிறோம். காட்ஸ் பிளானே மாறுதுன்னு சொல்றேன், அந்த வே ஆஃப் அப்ரோச் மாறுதுன்னு சொல்றேன். அப்ப அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல, அந்த ரீசன் இதுதான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, நேச்சுரல் இஸ்ரேலு வாக் பை சைட், கண்ணில பார்த்து தான் விசுவாசிப்பாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணில பார்க்காமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி செயல்படுத்துற வேலைய மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு தூதர்களை கண்ணுல பார்த்தா தான் நம்புவாங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட் தானுங்க. இதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தேவன் தூதர்களை வரமாட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த தேவ தூதர்களை யாரு எங்களை இதுல பார்க்க முடியாது. அப்படின்னா இப்ப தேவ தூதர்கள் வேலை ஈஸியா கஷ்டமா? ஆப்டர் பென்டிகாஸ்டல் டே, பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் வேலைய ஈஸியா கஷ்டமா? முன்னாடி இருந்ததை விட ஈஸியா கஷ்டமா?
ஈஸி, ஏன்னா கண்ணில் பார்க்க வேண்டியது இல்லை. கரெக்டா? எவ்வளவு ஈஸியா பதில் சொல்றீங்க பாருங்க. எங்க ஒருத்தரை மாம்சத்தை காமிச்சு நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி நம்ப வைக்கிறது ஈஸியா, கண்ணுல பார்க்காமலே கண்ணுல காமிக்காமலே அவர் தான் வந்திருக்காரு நம்ப வைக்கிறது ஈஸியா? பார்த்து நம்புறது ஈஸி, பார்க்காம நம்புறதுதான் கஷ்டம். அப்ப தேவதூதர்களை வேலை இப்ப என்ன வாய்ப்பு போச்சு? முதல் இருந்ததை விட கஷ்டமாயிருச்சு. இப்ப முதல் இருந்ததை விட கஷ்டமாயிருச்சு அப்படின்னா அவங்களால இனிமேல் தனியா வேலை செய்ய முடியாது. இப்ப அவங்களுக்கு ஒரு பாஸ் தேவைப்படுது, லீடர் தேவைப்படுது. யாருக்கு? தேவதூதர்களுக்கு, ஏஞ்சல்ஸ்க்கு, கர்த்தருடைய கண்களுக்கு. அவங்களுக்கு ஒரு பாஸ் தேவைப்படுற. ஏன்னா ஒர்க் கஷ்டமா இல்ல. யார் அந்த பாஸ்? பரிசுத்த ஆவி. வேற ஏதாவது பதில்? இயேசு கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன சத்தமா பேசுவோம், இப்ப மட்டும் சவுண்ட் கம்மியா உள்ள போது பாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் பர்டிகுலரா பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் எஸ் அப்படின்னு வசனம் எங்கேயாவது இருக்கா? இருக்கு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல உயிர் தெழுந்தாரோ அன்னையிலிருந்து அவருக்கு தேவன் கூடுதலா ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு. அது பொறுப்பு மட்டும் இல்ல, ஒரு பொசிஷன் கூட. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். 11ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அருமையான வசனம் இது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் என்ன பண்ணணும்? இப்ப அப்படின்னு எல்லாமே இயேசு கிறிஸ்து கீழே வரணும். 3 கேட்டகரி. 1 வானோர், இயேசு கிறிஸ்து கீழே தான். பூதலத்தோர், இயேசு கிறிஸ்து கீழே தான். 3வது பூமியின் கீழானவரும் இயேசு கிறிஸ்து கீழே தான். யார் இந்த வானோர்? யார் வந்தாச்சு? இப்ப திங்ஸ் இந்த எர்த். யார் இந்த பூதலத்தோர்னா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பிளஸ் அவருடைய சபையின் பிள்ளைகள் கூட, உயிரோடு இருக்கிற சபை. அடுத்தது யார் இந்த வானோர்னு கேட்டீங்கன்னா இது இப்பதான் நம்ம படிக்கிறோம், ஏஞ்சல்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏஞ்சல்ஸ் இப்ப யார் கீழே வந்தாச்சு? இயேசு கிறிஸ்து கீழே இப்ப வந்தாச்சு. 3வது பாயிண்ட் யாரு? பூமியின் கீழானவர் யாருங்க? தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். யாருன்னு கேட்டீங்கன்னா மரித்து இருக்கிறவர்கள். இவங்களை இப்ப யாருடைய கண்ட்ரோல் வந்தாச்சு? யோசிச்சு பாருங்க. மரித்து பூமியில் இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே இப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு? நம்முடைய ஆண்டவர் கண்ட்ரோல் வந்தாச்சு. புரிஞ்சு உங்களுக்கு? சோ இந்த 3 பொசிஷனையும் 3 பேருக்கு மேலான நாமத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். எப்ப கொடுத்தார் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பொசிஷன்? அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். எப்பன்ட்டு எபிரேயர் 1:6. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, இயேசு கிறிஸ்துவ பிரவேசிக்க செய்யும் போது இல்ல, முதற் பேரானவரை பிரவேசிக்க செய்யும் போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்ப கொஸ்டின், தேவதூதர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க? வசனம் சொல்லுது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். எப்ப? தமது முதற் பேரானவரை உலகத்தில். சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எதுல முதற் பேரானவர்? இங்கிலீஷ் அழகா இருக்கும். இயேசுவில and when he, இயேசு கிறிஸ்து again bringeth in the firstborn into the world, முதற் பேரானவராக வரும்போதுன்னு கொடுத்திருக்கு. கொஸ்டின்னா எப்பொழுது இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் மாறினார்? கொலோசியர் 1:18. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. நோட் பண்ணிக்கோங்க. எல்லாவற்றுக்கும் அவர் எப்படிப்பட்டவருங்க? முதல்வராய் இருக்கும்படிக்கு. அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப எங்கிருந்து முதற் பேரானவர் வர்றாருன்னா மரித்தோரிலிருந்து எழுந்த. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பேரான ஆனவுடனே தேவதூதர்கள் அவருக்கு என்ன ஆயிட்டாங்க? இப்ப கீழே வந்துட்டாங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. தம்முடைய முதல் பேரானவரை பிரவேசிக்க செய்யும் போது தேவதூதர்கள் யாவரும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இப்ப கிளியரா இருக்கீங்களா? இப்ப கொஸ்டின், பெந்தெகோஸ்து நாளுக்கு அப்புறம் தேவதூதர்களுக்கு ஒரு பாஸ் வந்தாச்சு. யார் அந்த பாஸ்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு யார் பாஸ்? மாத்திர கூடாது. தேவன் கண்ட்ரோல் இருந்து போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. தேவனுக்கும் தூதர்களுக்கு இடையில இப்ப யார் வந்தாச்சுன்னா சீஃப் ஏஞ்சலா யார் வந்தாச்சுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்னாடி தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோல் இல்லையா?
ஷூர் இருந்தாங்க. என்ன கான்பிடண்டா பதில் வருது பாருங்க. இல்லைங்கிறது கான்பிடண்டா வருது, இருந்தாங்கிறது கான்பிடண்டா வருது. எதுக்கு? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். வசனத்துக்கு போயிடலாம். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு எத்செமனே தோட்டத்துக்கு பிரதான ஆசாரியர் அங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. பேதுரு என்ன பண்ணாருன்னா, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்கு அதனுடைய காதை என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து காதை ஒட்ட வச்சுட்டு சொன்னாரு, ஏன்பா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணார். அந்த வேர்டு தான் இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு பதில். கேள்வி என்ன? அப்ப இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர் ஆகிறதுக்கு முன்னாடி, மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுவதற்கு முன்னாடி தேவதூதர்கள் அவர் கண்ட்ரோல் இல்லையா? வசனத்தை பார்த்து அப்புறம் பதில் சொல்லுங்க. மத்தேயு 26:53. மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? கொஸ்டின். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி தேவதூதர்கள் ஒரு கண்ட்ரோல் இருந்தாங்களா இல்லையா? இல்லை. யார் கரெக்டா சொன்னீங்க பதில்? சூப்பர். அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார் இருந்திருந்தா? நான் இப்பொழுது நான் சொன்னேன்னா 12 லேகியோனுக்கு தேவதூதர்கள் இப்ப இறக்கிடுவேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா என்ன வேர்டு யூஸ் பண்ணிருக்காருங்க? என் பிதாவை வேண்டிக் கொண்டார். அப்படின்னு இன்னும் எனக்கு அந்த பிதா இந்த பர்மிஷன் என்ன பண்ணல, எனக்கு எப்ப கொடுத்தாரு? புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னு இப்ப நமக்கெல்லாம் தேவன் போட்டிருக்கிற தேவதூதர்கள் இம்மீடியட்டா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அவர் மூலமா நியூஸ் யாருக்கு போயிட்டு இருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப யார் சீஃப் ஏஞ்சல்? யாரு சீஃப் ஏஞ்சல்னு கேட்கல நானு. யாரு சீஃப் ஏஞ்சல்? யாரு பிரதான தூதன் கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சவங்களுக்கு? அப்படின்னா எங்கேயாவது இயேசு கிறிஸ்து இப்ப தேவன் சொன்னார்ல, பூமி எங்கும் என் கண்கள் சுத்திட்டு இருக்குன்னு தேவன் சொன்னார்ல. இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு போட்டிருக்கிற தேவ தூதர்கள் யாருக்கு ரிப்போர்ட்டிங்? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி? பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஆன்சர் தேவதூதர் பாத்துருவாங்க. அப்பா இப்ப சொன்னீங்க நேரம் நியூஸ் போயிடும். சொல்லியிருக்காரு எப்பன்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். ஏன்னா உயிர் தெழுந்ததுக்கு முன்னாடி இந்த பவர் அவருக்கு இல்ல. சோ உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்தேயு 28:20. மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் அதாவது பண்ணுங்கள். அப்போஸ்தலர்ட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவங்க செய்யற மாதிரி நீங்க போய் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எல்லாம் அந்த கடைசியில நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான். இப்ப உங்கள்ங்கிறது யாரு? இப்ப நம்ம தான். அப்படின்னு நம்ம கூட பேசுகிறது இருக்காரா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்காரா இல்லைங்களா? எங்க இருக்காரு? இருக்காரு. எப்படி இருக்காருன்னா தேவதூதர்ல போட்டு நம்மள பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்ப தேவன் சொல்லிட்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட்ட, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சு உங்களுக்கு? சோ இப்ப நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ் கிடையாது, ஹவுஸ் ஆஃப் சன்ஸ். 1,44,000 பீப்புள். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது அடுத்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஓடிட்டு இருக்காங்களோ எல்லாருமே இம்மீடியட்டா யாருக்கு ரிப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு டவுட், உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் தேவதூதர்கள் ரிப்போர்ட் பண்ற மாதிரி தேவன் வச்சார்? டைரக்டா தேவனே பாத்துக்கலாம். அவர் கெப்பாசிட்டி இல்லையோ தேவனுக்கு? தேவனுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாயிருச்சு புதிய ஏற்பாட்டுல. ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆகுது இல்ல. அவருடைய அரசாட்சி இப்ப நடந்திருக்கு. ஓகே, இப்பதான் நடக்குது. 1874 அப்புறம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி அப்படித்தானே. அவர் உயிர் தெழுந்ததுல இருந்து 1874 வரைக்கும் இதே வேலை தான் நடந்திருக்கு. கேள்வி என்னன்னா ஏன் இயேசு கிறிஸ்து மூலமா நியூஸ் போகுதுன்னு கேக்குறேன். குட். பட் இயேசு கிறிஸ்து இல்லாம தேவன் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு முதல்ல. ஆனா போன வாரம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஊர்ல. இத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் நம்புறேன். ஓகே, கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்க. ஆனா அந்த டேர்ம் வரல, கரெக்டான வேர்டு வரல. நியூ கிரியேஷனோட மைண்ட் அவர்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? நான் சொல்லட்டுமா? வீட்டுல ஒரு அப்பா இருக்கார், பயங்கர ஸ்ட்ரிக்டான அப்பா. அதான் பிதாவாகிய தேவன். அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு பையன் பேர்ல அக்கறை இருக்கு. ஆனா அப்பா திட்டுற மாதிரி திட்ட மாட்டார்.
அதனால அப்பாவே என்ன பண்ணிட்டாருன்னா அம்மாவை வீட்டுல எதுக்கு வச்சிருக்காருன்னா பையனுக்காக பரிந்து பேச. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? நம்ம ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்துக்கு இல்ல, அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன்கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட மறைக்கிறார் இல்ல, பரிந்து பேசு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற விஷயம் உடனடியா யாருக்கு தெரிஞ்சிடும்? இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து அப்படியே போய் தேவன்கிட்ட சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார் தெரியுமா? தேவனே கொஞ்சம் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஜஸ்டிபிகேஷன் தான் இருக்கிறாங்க, இன்னும் நீதிமான் ஆகலவங்க, நீதிமான் ஆக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். ஆனா தப்பு செஞ்சுட்டாங்க, அது உண்மை. இப்படிதான் ஒரு அம்மா போய் அப்பாட்ட சொல்லும், திட்டான், சந்தேகமே இல்லை. ஆனா அவனை திருடாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கிறனால அவன் திருட நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவனை தண்டிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக தேவன் என்ன பண்ணிருக்காருங்க. அதனாலதான் நம்ம நியூஸ் எல்லாம் இப்ப யார் மூலமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு. உலகத்திலேயேங்க பயங்கரமான பிளானர் பிதாவாகி தேவன் மட்டும்தான். எதை எங்கெங்க எப்படி எப்படி வைக்கிறதுன்னு சரியா தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பெரிய புத்திசாலின்னு, கிடையவே கிடையாது. இதை ரசல்பர்க் கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இப்ப இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த வேர்டிங்ஸ் எல்லாம். இப்ப படிக்கிறப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. இது வாசிங்க. இப்ப நமது ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்னதாக, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறிய வார்த்தைகள் நமது பாடத்தின் தலைப்பு வசனத்திற்கு இசைவாக இருக்கிறது. உண்மைதானே பேர்? இப்ப நான் சொல்லிட்டு போறேன் உங்ககிட்ட, நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்ட சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டேன், நான் போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன், ஆனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இல்லாட்டியும் என் சார்பா இங்க யாராவது இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து சார்பா இப்ப யார் இருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கிற தேவதூதர்கள். அதான் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை இசைவாக இருக்கிறது. வாசிங்க அதுக்கப்புறம். கர்த்தராகிய இயேசு யெகோவா தேவனின் தூதனாக பிரதான தூதனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக அவர்தான் சுவிசேஷ யுக சபையின் பிரதான தூதனாக இருக்கிறார். தேவன் தூதர்கள் மற்றும் மற்ற முகவர்கள் மூலமாக உலகத்தை நிர்வகித்து 2 பாயிண்ட் இயேசு கிறிஸ்துக்கு இப்ப வேலை. உலகத்தை நிர்வகித்தும் எப்ப? 1874 அப்புறம் உலகத்தை நிர்வகித்தும் அவரது பிள்ளைகளை பராமரித்தும் வருகிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு பாயிண்ட் 1874 அப்புறம், இன்னொரு பாயிண்ட் AD 33 அப்புறம். கொஞ்சம் டைம் நானே கொடுத்துறேன், உங்க முகம் மாறுற வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். இப்ப என்ன சொல்ல வந்தேன்? 2 அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஒன்னு 1874 அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் வேலை, இன்னொன்னு AD 33 அப்புறம் அவருடைய பிள்ளைகளை பராமரித்து வருகிறார் இல்லையா, அந்த வேலைக்கு தேவ தூதர்களை இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா. ஆனா உலகம் முழுக்க நிர்வகிக்க ஆரம்பிச்சது தேவன். அந்த பொறுப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1874க்கு பின்னாடி. இப்ப இயேசு கிறிஸ்து கையில 2 குரூப் இருக்காங்க, ஒன்னு உலகம், இன்னொன்னு சபையின் பிள்ளைகள். புரிஞ்சவங்களுக்கு? இந்த 2 குரூப்பை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நிர்வகித்து வருகிறார் என்று நான் நினைக்கிறோம். சோ இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் பார்த்தோம், பிலிப்பியர் 2:11. பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வேற ஒண்ணும் இல்ல, பிரதான தூதன் என்ற நாமத்தை தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்து, இப்ப 1,44,000 யாரு மீதி இருக்காங்களோ, உயிரோடு இருக்காங்களோ, அவங்களை கண்ட்ரோல் பண்ற வேலையும் இயேசு கிறிஸ்து கையில இருக்குது. அட் த சேம் டைம் என்டையர் வேர்ல்டையும் செயல்படுத்தக்கூடிய விஷயமும் ராஜாவா இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த தூதர்களை வச்சு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். புரிஞ்சவங்களுக்கு? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்ப ஒரு சார்ட் போட போறேன், கரெக்டா தப்பா நீங்க சொல்லணும். பழைய ஏற்பாட்டு சார்ட், அப்புறம் புதிய ஏற்பாடு சார்ட். பழைய ஏற்பாட்டு சார்ட் தேவன் கரெக்டா, நீங்க முழிக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா ஒண்ணுமே போடாம தேவன் கரெக்டான்னு கேட்டா என்ன சொல்றது? அடுத்தது தேவனுக்கு கீழே தேவ தூதர்கள், தூதர்கள் நாட் தேவ தூதர்கள், தூதர்கள். அந்த தூதர்களை வச்சு தேவன் என்ன பண்றாரு? தேவன் தன்னுடைய வேலையை செய்யறார். இந்த தூதர்கள் யார் யாரா இருந்தாங்க? ஒண்ணு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல இருந்தாருங்க இல்லைங்களா, தேவ தூதனா இருந்தார். அடுத்தது மத்த தூதர்கள் இருந்தாங்க. அப்புறம் இயற்கை, இது எல்லாமே தேவதூதர்கள் தான். சோ தேவன்
இந்த இடத்துல தூதர்களை வச்சு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. பெந்தெகோஸ்து வரைக்கும் யார் யாரெல்லாம் தூதர்கள்னா இது எல்லாமே தூதர்கள் தான். இது பழைய ஏற்பாட்டு சார்ட். புதிய ஏற்பாட்டுல இந்த சார்ட் எப்படி மாறும்? சூப்பர். அப்ப எனக்கு வேலை ஈஸி, அதனால ஸ்பீடா போறேன். இது பழைய ஏற்பாடு சார்ட். புதிய ஏற்பாடு சார்ட் போட்டுமா? உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான், ஒன்னே ஒன்ன மட்டும் இன்னொரு பக்கம் நகர்த்தணும். எதை நகர்த்துவீங்க? சூப்பர். சோ தேவன் அது கீழே யார் வந்துருவானா? இருக்கு, நகர மாட்டீங்கன்னா நகர்ந்துருச்சு. ஓகே, இயேசு கிறிஸ்து. கிளியர்? அப்ப இயேசு கிறிஸ்து கீழே யார் வந்துருவாங்க? மற்ற தூதர்கள் தான். இங்க போட்டோம்ல முதல்ல, அதெல்லாம் இப்ப இயேசு கிறிஸ்து கீழே வந்துருச்சு. இது கீழே என்ன வரும்னா, தேவன் தன்னுடைய வேலையை என்ன பண்ணிருக்காருன்னா செஞ்சிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் அப்பப்ப மாத்தி பேசுறீங்க இல்ல கரெக்டா பேசுறீங்க? இப்ப இது ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த தூதன் யாருக்கு ரிப்போர்ட்டிங்க? இந்த தூதன் யாருக்கு ரிப்போர்ட்? இந்த தூதன் யார் தெரியுமா? அசீரியர்களை சங்கரித்த தூதன். அவர் யாருக்கு ரிப்போர்ட்டிங்? தேவனுக்கு. இந்த தூதன் யாருக்கு ரிப்போர்ட்டிங்? எப்படி வாய் மாத்தி மாத்தி பேச பார்த்தீங்களா? பதில் கரெக்டா சொன்னதுனால இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். இப்ப இயேசு கிறிஸ்து கையிலையும் தூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப 2025 இருக்காங்களா இல்லீங்களா? இருக்காங்க. சாத்தானு கீழையும் தூதர்கள் இருக்காங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க யோசிக்கிறதுக்கு எல்லாருமே. ஆமான்னு வந்துடும் டக்குன்னு. இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, சாத்தானுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? அந்த தூதர்கள் கெட்டு போன தேவ தூதர்கள். இயேசு கிறிஸ்துக்கு தூதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? இந்த ரெண்டு பவருக்கு இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கா இல்லையா? நடந்துட்டு இருக்குது. யோசிச்சே இருங்க, படிச்சிடலாம். அதுக்குள்ள வாசிங்க. இப்ப சபையானது கர்த்தராகிய இயேசுவின் விசேஷித்த வழிகாட்டுதலின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசுவின் மூலமாக அவரது ஜனங்களை சுற்றி பாளையம் இறங்குகிறார் என்பதும் தூதர்கள் அவருக்கு கீழாக இருக்கிறார்கள் என்பதும் எவ்வளவு இசைவாக இருக்கிறது. வெரி கிளியர், நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது. சாத்தான் அவனது தூதர்களுக்கு தலைவனாக இருந்தால், சாத்தான் எப்படி தான் இருக்கிறான்? லீடரா தான் இருக்கிறான். யாருக்குன்னா அவனுடைய தூதர்களுக்கு அவன் என்ன எப்படி இருக்கான்? லீடரா இருக்கிறான். நமது கர்த்தரும் தமக்கு கீழாக தூதர்களை பெற்று அவர்களுக்கு பிரபுவாக இருக்கிறார். இப்ப இருக்கார். அடுத்து நெக்ஸ்ட்ங்க. மகா அலெக்சாந்தரும் நெப்போலியன் போனபார்ட்டும் எப்படி தங்களுக்கு கீழாக ஆயிரக்கணக்கான வீரர்களை வைத்துக்கொண்டு தங்களது சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை சரித்திரத்தில் வாசிக்கிறோம். தெரியுமில்ல உங்களுக்கு, அலெக்சாண்டர் நெப்போலியனும் கீழே தூதர்கள் இல்ல வீரர்களை வச்சுட்டு உலகத்தையே தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் சாத்தான் கீழையும் தூதர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து கீழையும் தூதர்கள் இருக்காங்க. தொடர்ந்து வாசிங்க. அதே போல எல்லா ஆவியின் ஜீவிகளும் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலின் கீழ் இருக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கிறிஸ்துவின் கைகளுக்கு கீழாக தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தது, எல்லா தூதர்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். போதும். சோ கிளியர் என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த பக்கம் ஒரு லீடரு, இந்த பக்கம் ஒரு லீடரு. இந்த பக்கம் ஏன் லீடரு? அவர் கீழே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சாத்தான், கெட்டு போன தேவதூதர்கள். இந்த பக்கம் லீடர் யாரு? இயேசு கிறிஸ்து, அவர் கீழே நல்ல தேவதூதர்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நீங்க பைபிள் இருந்து. சாத்தான் அவன் தூதர்களை யூஸ் பண்ணி நம்மளை புடிச்சு வச்சா, தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தூதர்களை அனுப்பி காப்பாத்திடுவார். அப்படின்னு வசனம் படிச்சப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டப்ப, சாத்தான் ஒரு பிளான் போட்டு அவன் தூதர்களை வச்சு நம்மளை கேப்சர் பண்ணா, இயேசு கிறிஸ்து அவர் தூதர்களை வச்சு அந்த கேப்சர்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவம் கூறுக. நான் கேட்ட கேள்வியிலேயே பதில் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் லேட்டா வந்தாதான் எனக்கு சந்தேகமே வருது. பேதுரு நடந்துச்சா நடக்கலையா? பேதுருவை ஜெயில போட்டது யார்? எது போய் பதில் சொல்றது? இப்ப யார் போட்டா? ஏரோது ராஜா போட்டார். கரெக்ட். ஏரோது ராஜா யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்? ஆக்சுவலா உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா? ஏரோது ராஜாவுடைய பிளான் என்னன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியே எப்படி பேதர் தப்பிச்சிருவாரு. அதான் கொடுமைங்க. அதாவது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நான் தோத்துருவேன்ட்டு, ஆனாலும் விடாம போராடுறான். பாத்தீங்களா? அதான் உடைய சேலஞ்ச. நல்லா கவனிச்சீங்கன்னா, சாத்தான் ஏரோது ராஜா வச்சு பேதுருவை ஜெயில போட்டு 4 ஷிப்டுங்க. 3 ஷிப்ட் எல்லாம் கிடையாது, இப்ப 2 ஷிப்ட் ஆயிடுச்சு. 12 hours ஆயிடுச்சு இப்பெல்லாம். அங்க 4 ஷிப்ட். அப்போ ஒரு ஷிப்டுக்கு எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம். மிச்சம் 8 மணி நேரம் தூங்குவீங்களோ? 6 மணி நேரம். சோ 4 × 6. ஏன் 6 மணி நேரம் ஷிப்ட் போட்டான்?
அந்த தூதர்கள் அந்த காவல்காரர்கள் வந்து 8 மணி நேரம் வேலை டயர்டாகி பேதுருவை தப்பிக்க விட்டுற கூடாது. அதனால 6 மணி நேரம் ஷிஃப்டா மாத்திட்டான். சாத்தான் இப்படித்தான் பிளான் போடுவான். 6 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு 4 பேரை போட்டா இப்ப ஆக மொத்தம் எத்தனை சோல்ஜர்ஸ் ஆச்சுங்க? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4 பேரு, 16 சோல்ஜர். பேதுருக்கு இதோட பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது. அவன் ஒரு பிளான் என்ன போட்டான்னா, 16 பேரை போட்டு காவல் பண்ணா இவரை தப்பிக்க விடாம தடுத்துடலாம் நினைச்சா, பேதுரு என்ன பண்றாரு, அந்த 16 பேருக்கு சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிட்டாரு. ஒருவேளை 8 பேரை போட்டது 8 பேருக்கு தான் சப்ஜெக்ட் போயிருக்கும். இப்ப 16 பேருக்கு சப்ஜெக்ட் போயிருச்சு. இப்ப இந்த 16 பேர் ராஜ்யத்துல உயிர் தெளிந்து வந்து என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் முற்பிதாக்கள் போய் பாருப்பா ஹவு டு ஸ்டடி த பைபிள், நான் உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க ஏற்கனவே பேதுருட்ட கேட்டோங்கன்றுவாங்க. முடிஞ்சது. அப்ப வேலை கரெக்டா நடந்துட்டு இருக்குது. கரெக்டா நடந்திருக்கிற வேலையில இப்ப சாத்தான் ஏன் ஒர்க் பண்றதுக்கு தேவன் பிளான் கொடுத்தாருன்னா, 16 பேருக்கு ட்ரூத் போயிடுச்சு. ஆனா பேதுரு இப்ப மாட்டக்கூடாது. என்ன பண்றது, ஒரு வார டைம் கழிச்சு இயேசு கிறிஸ்து இப்ப தன் தூதர்களை அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்ணாங்க, வர அழகா ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. திறக்காத கதவுக்கு வெளியே வந்து நிக்கிறார் பேதுரு. தேவதூதன் கொண்டு விட்டு நீ போப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்ப சொல்லுங்க, யாருக்கு பவர் அதிகம்? நமக்கு தான் பவர் அதிகம். எனக்கு தெரிஞ்சது என்ன பதிலே சொல்லாம உட்காந்துருக்க பத்தி. சாத்தான் என்ன பிளான் போட்டு அவன் தூதர்களை வச்சு வேலை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிற தூதர்கள் சாதாரண தூதர்கள் அல்ல. அப்ப 7 சபையின் காலத்திலையும் நடந்த எல்லா விஷயங்களும், சபைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் யாருடைய பர்மிஷன் கீழே தான் நடந்திருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பைபிள் இருந்து ஒரு வசனம், 7 கால சபையிலும் இயேசு கிறிஸ்து தான் கூட இருந்திருக்காருங்கிறதுக்கு எங்க வசனம் இருக்கு பைபிள்ல? 7ஆம் கால சபைக்கு இருக்காரு, எக்கச்சக்கமா வசனம் இருக்கு. நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், வாசற்படிக்கு வந்துட்டாரு. மிச்சம் 6 கால சபைக்கு இப்படித்தான் இயேசு கிறிஸ்து பாதுகாத்தார். எங்க வசனம் இருக்குன்னு கேக்குறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:13. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மகிமை அடைஞ்சாச்சு. இப்ப வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருக்கும் மேல போயிட்டார். சபை இப்ப எங்க இருக்குன்னா அவரை சுத்தி இருக்கு. 7 குத்து விளக்குக்கு நடுவில் நிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 கால சபையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அவருக்கு. அப்ப 7ஆம் கால சபைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரோ அதே சேம் ஃபேவர் மிச்சம் இருக்கிற 6 கால சபைக்கு பண்ணிருக்காரு. அப்ப 2ஆம் சபையின் காலத்துல எக்கச்சக்க மாதிரி செத்து போயிட்டாங்களே, ஏன் விட்டாரு? பாவமா இருக்குல்ல. எல்லா சபையில ரீச் இருக்குன்னா எப்படி நிறைய பேர் செத்து போனாங்க? 2ஆம் கால சபையில மட்டும் சாகலீங்க, எல்லா கால சபையிலும் செத்தான் போவாங்க. ஏன்னா மரணம் என்பது சபைக்கான குவாலிபிகேஷன் அல்ல. மரணம் என்பது சபை ஆவதற்கான குவாலிபிகேஷன். 2ஆம் சபையின் காலத்துல சீக்கிரம் செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் கிருபை அங்க அதிகமா தான் இருந்திருக்கு. கிளியர்? சோ இயேசு கிறிஸ்துவின் பவர் என்னன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாராவது திட்டிருக்கீங்களா? நம்ம பிரதர்ஸ் யாராவது திட்டிருக்கீங்களா? நீங்க சிஸ்டர்ஸ்டே கேட்டலாம். நீங்க யாராவது சிஸ்டர் யாராவது திட்டிருக்கீங்களா? பிரதர் யாராவது திட்டிருக்கீங்களா? திட்டிங்களா? திட்டினது உண்மை சொல்லுங்க. திட்டிருக்கீங்களா? நீங்க திட்டின நியூஸ் யாருக்கு போயிருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்கு போயிருக்கோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? இது தேவன்ட்ட எப்படி சொல்றது, இது வேற இப்படி திட்டிட்டு கிடக்குது, இவங்களை வேற நான் நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி மகிமைப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பாரு. யோசிச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு சின்ன டெஸ்ட நம்ம கட்டாயம் என்ன பண்ணிருப்பாரு. ஏன்னா தூதர்கள் யார் வேணாலும் வரலாம், இயற்கை வரலாம், காத்து வரலாம், மழை வரலாம், எது வேணாலும், ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சிச்சை கொடுத்து நம்மளை சரி பண்ணதான் பாப்பாரே தவிர கண்டிப்பா யாரும் கெட்டு போகணுங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல. அதனால யாருமே யாரையுமே அற்பமா என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. ஏன்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அவங்க போயிட்டு வந்துருக்காங்க கிடையாது, எப்பொழுதும் தரிசிப்பார்கள்னா எப்ப வேணாலும் எங்க அப்பாட்ட போறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. திருவழுத்துல வாசிக்கலாம் பாருங்க. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி தப்பா புரிஞ்சுக்கூடாதுன்னு, எப்பவுமே அவங்க போய் பார்த்து வராங்க அர்த்தம் கிடையாது.
கம்யூனிகேஷன் சேனல் எப்பவுமே ஓப்பனா இருக்கிறார். புரியுது உங்களுக்கு? எங்க அப்பா கிட்ட போறாங்க, டைரக்டா போறாங்கன்னு அவர் சொல்ல, எங்க அப்பாவுக்கு இந்த நியூஸ் எப்படி வேணாலும் என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா போயிடும். யாரையுமே என்ன பண்ணிடாதீங்கன்னா அற்பமாய் எண்ணாதீர்கள். கிளியரா சொல்லிட்டேன். புரிஞ்சுங்க உங்களுக்கு? இப்ப ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே என்னதான் தேவனுடைய. யாரோ ஒரு சகோதரர் நம்மளை கேவலமா பேசுறேன்னு என்ன அர்த்தம்? சிரிச்சுட்டே சொல்லணும், முகப்பு. யாராவது ஒருத்தர் நம்மளை கண்டபடி திட்டுறாருன்னு என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் சொல்லுங்க போதும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப அடி பண்ணி சொல்லணும். என்ன சொல்லணும்? யாரோ ஒருத்தர் நம்மளை கேவலமா பேசிட்டாங்கன்னா உடனடியா தேவனை பார்த்து தேவனை நன்றி என்று சொல்ல வேண்டும். ஒரு தடவை சொல்லுங்க எல்லாருமே. அது எப்படி சொல்றது? உங்களுக்கு என்ன தெரியும்? பட்டாதான் தெரியும். எங்களுக்கு தெரியும், பட்டாதான் தெரியும். ஆனா இந்த விஷயம் நம்மளை விட்டு போகும்னா நாம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நம்மளை விட்டு என்ன ஆகாதுங்க, போகவே போக. ஓகே, இதெல்லாம் எதுக்காக நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான். 29 மட்டும் வாசிங்க. ரோமர் 8:29. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுக்காகத்தான் எவ்வளவு பிரச்சனையுமே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாத்துறதுக்கு தான், ஒரு கட்டுப்பாட்டை நம்ம மேல வைக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த தேவதூதர்கள் மூலமா நம்மளை அவர் இப்ப கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். சப்ஜெக்டுடைய 75% முடிச்சது. முக்கியமான கொஸ்டின், இது பெரிய கொஸ்டின். நம்மளை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? என்னைக்காவது வீட்டுல இந்த மாதிரி கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா? நம்மளை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் இப்ப இந்த கேள்வி இப்ப கேட்கிறேன், நம்மளை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவதூதர்கள், நாலாவது தான் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்ச கேட்டகரியில நாலாவது தான் நம்ம. யோசிச்சு பாருங்க, நாலாவதா இருந்துட்டு நம்மளை பத்தி யாராவது தப்பா பேச நமக்கு வர கோவத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. தேவன் எப்படி பார்ப்பாரு? அதைய கோவம் பேசுறப்பா, நீ நாலாவது கேட்டகரியில் இருக்கிற. நாலாவது கேட்டகரியில் இருக்கிற உனக்கே உன்னை பத்தி பேசும்போது கோவம் வருதுன்னா, உன்னை கண்ணும் கருத்துமா முதல் பொசிஷன்ல இருந்து பார்த்துருக்க எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்படின்னா நமக்கு நம்ம மேல உரிமை இல்லை. யாரை காட்டிலும் உரிமை இல்லை, தேவனை காட்டிலும். இதை இயேசு கிறிஸ்து ஒரே லைன்ல அழகா சொல்லி முடிச்சிட்டார். நமக்கு தேவனை காட்டிலும் நம்ம கிட்ட உரிமை இல்லைங்கிறத இயேசு கிறிஸ்து ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிட்டார். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஈஸியாவே சொல்லி முடிச்சிட்டார். பழி வாங்குறதுல நிக்கிறீங்க எல்லாரும். நான் இன்னும் கொஞ்சம் மேல வந்துட்டேன். திருப்பி சொல்றேன், தம்பி, நீ நாலாவது, உன்னை பத்தி தெரிஞ்ச நாலாவது ஆள் தான் நீ. உன்னை பத்தி தெரிஞ்ச முதல் ஆள் நானு அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து டைரக்டா சொன்ன ஒரு வசனம். சரி, லூக்கா 12:7. லூக்கா 12:7 உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. போதும், எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுக்கு உட்கார்ந்து தலையில எவ்வளவு முடி இருக்கு? ஒருத்தர் சொன்னாரு ஊர்ல, நான் எண்ணிட்டேன், ஏன்னா தலையில ஒரு முடியுமே இல்லை. எப்படி கேட்டீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, தம்பி நீ கூட எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்க தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தா கூட நான் பர்மிஷன் கொடுத்தா தான் விழுகுது. உங்க தலையில ஒரு முடி முளைக்கணும்னாலும் நான் பர்மிஷன் கொடுத்தா தான் முளைக்கும். இதுக்கு மேல நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாம நம்மளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது தெளிவா தெரியுது உங்களுக்கு? யார் கவலைப்படுறதுக்கு இருக்கா? இப்ப தேவன் இருக்கார், கிறிஸ்து இருக்கார், தேவதூர். அவர் ஏற்கனவே தேவன் நம்மளை பத்தி ஃபுல்லா எழுதி கொடுத்தார் ஸ்கிரிப்ட். அதான் நடந்துட்டு இருக்குது. அது சரியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும், வேற எதுவும் நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய வல்லமை தெரிந்து கொள்வதற்கான சப்ஜெக்ட் மட்டுமே. அடுத்த கொஸ்டின், AD 33 தேவன் ஹேண்ட் ஓவர் பண்ணார்ல தேவதூதர்களை இயேசு கிறிஸ்து கீழே. அந்த டீம் இருக்குல்ல, அந்த டீம் AD 33 விட இப்ப பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? ஏஞ்சல்ஸ் டீம் அப்ப இருந்ததை விட இப்ப பவர் அதிகமா இருக்கான்னு கேக்குறேன். எப்படி அதிகமா இருக்கு? ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது சொல்றோம்ல, எவ்வளவு பெரிய விஷயம். எப்படி எல்லாம் கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நிறைய டிவி பார்த்து கத்துக்கிட்டாங்க தேவதூதர்கள், செல்போன் யூஸ் பண்ணி கத்துக்கிட்டாங்க. எப்படி பவர்ஃபுல் ஆச்சு? ஏன்னா அடிஷனல் தேவதூதர்கள் ஆட் ஆயிட்டே இருக்கிறாங்க. என்ன புதுசா சொல்றீங்க? ஆமா,
1878ல இயேசு கிறிஸ்து ஒரு வேலை பண்ணார். ஏன் தான் இந்த வேலையில அவர் பண்றாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ம். தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1874ல வருவார். ம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப 1878ல அது வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க? யார் யாரெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்ணிருக்கலாம்? எந்திரிச்சு எங்க போயிட்டாங்க? பரலோகம் போயிட்டாங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இப்ப வந்து சபைக்காக காத்துட்டு இருக்காருல்ல, அதே இடத்துலதான் தேவதூதர்களும் இருக்காங்க. அந்த தேவதூதர்கள் கேட்டகரியில இந்த தேவதூதர்களும் போய் இப்ப சேர்ந்தாச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் பவர்ஃபுல்லா தன் வேலையை ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் நமக்கு புரியுது. இப்ப சொல்லுங்க, பவர் அதிகமாச்சா இல்லையா? ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த மனிதர்களை, அதாவது மனிதர்கள் இல்ல, சபையா போன பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னா என்னுடைய தூதர்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து ராஜ்யத்தில் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். இந்த தூதர்கள் வேற யாரும் இல்லைங்க, மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள். So, இந்த மகிமை அடைந்த பரிசுத்தவான்களும் இப்ப இயேசு கிறிஸ்து கீழே வந்தாச்சு. பட் அவங்களுக்கு வேலை சபையை பாத்துக்கிறது மட்டும் இல்ல, என்டையர் வேர்ல்டையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப இயேசு கிறிஸ்து கீழே ஃபர்ஸ்ட் தேவன் ஹேண்ட் ஓவர் பண்ண தேவ தூதர்கள் டீம் ஆனது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர பவர்ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப மாறப்போகுது, மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சத்தியங்கள் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. 7ஆம் சபையின் தூதன் 100 வருஷம் எழுதின சத்தியம் 10 வருஷம் முன்னாடி நமக்கு புரியல. 100 years, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்தியம் நமக்கு புரியல. உண்மைதானே? 6th வால்யூமா அது எங்க இருக்கு? அது வாங்கி வீட்டு பீரோல வச்சுக்கணும். நான் பைபிள் ஸ்டூடெண்ட் தெரியறதுக்கு 6th வால்யூம் வச்சுக்கோன்னு ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு 6th வால்யூம் எடுத்து படிக்காத பைபிள் ஸ்டூடெண்ட் இல்ல. எப்படி புரிய ஆரம்பிச்சது நமக்கு? எனக்கு நிறைய கொஸ்டின். எப்படி இப்ப மட்டும் புரியுது? முதல்ல புரியலையே. ஏன்னா இப்பதான் இந்த டீமுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அருமையா அவனை கொண்டு வந்து விட்டார் தேவன். கோவிட் அது மட்டும் வரலினா நம்ம எல்லாம் போவிட். உண்மைதானே? அன்னைக்கு தான் உட்காந்து எவ்வளவு விஷயம் படிச்சோம். நம்ம படிக்கிறதுக்குன்னு தேவன் சான்ஸ் கொடுத்திருக்காருன்னு எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. படிச்சோம், இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நம்ம எடுத்த சப்ஜெக்ட் இது 10 வருஷம் நமக்கு புரியல. யார் தேவதூதர்கள்? யாருங்க ராஜ்யத்துல தேவதூதர்கள்? இந்த கொஸ்டின்ல ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, எல்லா விஷயத்தையும் தேவன் தெளிவாக்கிட்டார். எதுக்காக தெரியுமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு படிச்சு டேஸ்டா இருக்குன்னு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம சில இது யோசிக்கலாம், எப்படி நானெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்தேன்? எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஓடுற விஷயம் தான். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தேன், வந்தேன், ட்ரூத் கேட்டேன், இன்னைக்கு உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கஷ்டப்படுறதானே வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. சோ எப்படி வந்தோம்? எப்படி வந்தோம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, கரெக்டா தேவன் ஏற்கனவே ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துட்டார். இத்தனாம் தேதி நடக்கிற பப்ளிக் மீட்டிங் இவர் வரணும்னு எழுதி கொடுத்துட்டார். தேவதூதர்கள் கரெக்டா ஒர்க் பண்ணிடுவாங்க. அவங்க எங்க தப்பா வேலை செய்வாங்களா? ஒண்ணு தப்பான இன்னொன்னு போயிடும் வேலை செய்யறதுக்கு. இப்படித்தான் தேவன் ஒர்க் பண்றாரு. இப்படித்தான் நம்ம லைஃப தேவனும் கிறிஸ்துவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம மாறாம இருந்தோம்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயம் மட்டும் என்ன உண்மைனா, இந்த உலகத்துல மற்ற எல்லா தீங்குகளுக்கு மத்தியில கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் தேவன் கொடுக்கிறார். இதை மறுக்க முடியாத உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அப்பா மேல பாசம் அதிகமாயிரும் நமக்கு. அப்பா மேல பாசம் அதிகமாயிருச்சுன்னா அண்ணன் பயங்கர பாசம் தான். அவர் திடீர்னு நம்மளை திட்டினாலும் சந்தோஷமா கேட்டு, ஏன் தெரியுமா? அப்புறம் சாக்லேட் வாங்கி தருவார்ல. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நன்மைகள் நமக்காக செஞ்சுட்டு நமக்கு சில சிச்சைகள் அனுமதிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவர் மேலேயும் ஒரு அளவு கடந்த அன்பினாயிருன்னா கண்டிப்பா நமக்கு சரி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, சப்ஜெக்ட் முடிச்சிடறேன். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா? என்னையெல்லாம் ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு கேட்டேன் நான்.
இப்ப இதையே வேற மாதிரி மாத்தி சொல்றேன். தேவன் நினைச்சா தாங்க என்னை எதுவுமே பண்ண முடியும். நான் நினைச்சா கூட என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இது அப்போஸ்தலன் பவுலுடைய வசனமா வாசிச்சு முடிக்கலாம். ரோமர் 8:31. ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவ்வளவுதான். நம்ம கூட தேவன் இருக்கிறப்ப நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, விரோதமா இருக்க முடியாது. தேவன் நம்ம கூட தான் இருக்காரு. அவர் யூஸ் பண்ற ஏஜென்சிஸ், அவருடைய மீடியாஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா செயல்பட்டு கொண்டு பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் தேவதூதர்களை பத்தி படிக்கிறதுக்காக அல்ல, அது தனி விஷயம். தேவனுடைய வல்லமை தேவதூதர்கள் மூலமா எப்படி செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதர் இந்த பாடத்துல நம்ம கொடுத்திருக்காரு. சோ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கோயம்புத்தூர் எக்லிஷியாவுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கட்டாயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் செஞ்சிருச்சிங்க, அது மட்டும் வாங்க. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் தூதர்களின் ஊழியம் என்ற தலைப்பிலே ஒரு நல்ல ஒரு பாடத்தை கேட்க தேவன் கிருபை செய்தபடியால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் கூட சகோதரர் வாயிலாக நாம் கேட்ட பாடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தேவ தூதர்களை கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியங்களை செய்து பார்த்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பாக கிறிஸ்துவின் கீழாக தேவதூதர்கள் அவருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அது எதற்காக அப்படி செய்கிறார் என்றால், நாம் அவருடைய சாயலை பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். ஆகையால் நமக்கு எது நடந்தாலும் அது தேவனுடைய சித்தம் அன்றி எதுவும் நமக்கு நடக்காது என்பதையும் நாம் இந்த பாடத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆகையால் கேட்ட பாடங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய குணலட்சணங்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இன்றைய தினத்தில் கூட நம்முடைய வந்திருந்து இப்படிப்பட்ட அருமையான பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்தில் அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 91 அன்பு எத்தனை பெரியது என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எத்தனை பெரிதையா இசையாவும் அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா இசையாவும் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்மை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன்
உம்மன்பை உம்மன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம்மன்பு பெரிதையா பாரத்தான் சுமந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டி எப்படி நான் பரப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை உம்மன்பு எத்தனை பெரிதையா ஈசையாவும் அன்பு பெரிதையா மயில் கண்ணீரில் கலங்கினான் நேர்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தே தனிமையில் கண்ணீரில் கலங்கினான் நேர்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தே எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை உம்மன்பு எத்தனை பெரிதையா ஈசையாவும் அன்பு பெரிதையா பரியாசம் செய்தேனே நீசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டேனே துரோகி நானும் பரியாசம் செய்தேனே நீசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டேனே எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை உம்மன்பு எத்தனை பெரிதையா ஈசையா உம்மன்பு பெரிதையா உம்மன்பு எத்தனை பெரிதையா ஈசையா உம்மன்பு பெரிதையா இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம்.
ஒன்றும் இல்லாமல் இருந்தும் ஒன்றை உருவாக்குறவரும், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவரும், எல்லாவற்றாலும் நிரப்புறவராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உம்முடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, ஒரு காலத்திலே தேவனற்றவர்களாய் பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் வாழ்ந்த எங்களை கூட உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்து அழைத்து கொண்டு வந்து சத்திய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட இந்த காலை நேரத்திலே சகோதர சகோதரிகளாய் கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படிக்கும் உடைய சத்திய ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் நீர் பாராட்டின் இறக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை புது கிருபை, உடைய இரக்கம், உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இன்றைய நாளிலே நீர் எங்களுக்காக செய்தியை கொண்டு வந்த தேவதூதனை நீர் எங்களுக்காக பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேவதூதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் எடுத்து இன்னும் அதிகமாய் ஊழியங்களை பயன்படுத்தும், அநேகருக்கு பிரயோஜனமாக்கும். இரக்கமுள்ள பிதாவே, தேவதூதர்களின் ஊழியம் என்ற தலைப்பிலே நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலே கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். சுத்தவான்களின் ராஜாவே, உம்முடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகளா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, நீர் எங்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியாய் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய மாபெரும் பாதுகாப்பை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, நீங்களுக்கு ஏற்ற வேலையில எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய், எங்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படியாய், எங்களை உம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி எங்களை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்னும் அதிகமாய் மொக்குள்ளே ஓடி உற்சாகமாய் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கத்தக்க திராணியை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்க தெய்வனே. இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமானாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டியர்லுங்க. மேலும் தெய்வமே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை முழுவதுமாய் கடைபிடித்து இப்படியாக எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதிப்படுத்தி நாங்கள் உம்மோடு செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரணமறிந்த உண்மையுள்ளவர்களாய் இருந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பெருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும்படியா என்னுடைய சுமத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்லாமல் இன்றைய நாளிலே உலகம் எங்கிலும் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய தேவையிலும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் தேவனே. இந்த ஜெபத்தை எல்லாம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரும் பாவிகளை நீதிமான ஆக்குகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.